वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजरः कटाक्षाः। श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरणः प्रपद्ये। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदशिरसिद्धमध्याभयन्ति चोच्चिष्टायां सृजनिगलदं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்ல சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பெயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையருதிங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய்னியே. வேர் புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயறுத்த தையொருதுங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய்னியே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தப கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காத்யம் சாதய பிரபோ. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கும்புனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாரி உராயம் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற் கடலடைச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் தொடங்கியிருக்கு இன்னைக்கு. ஸோ எல்லாருக்கும் சகல விதமான க்ஷேமங்களும் சர்வ ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்று பகவானை பிரார்த்தித்து இன்னைக்கு பாசுரத்தை தொடங்கலாம். நேற்றைய தினம் நாம் இல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சில்லன்றடையமின் அங்கமேற் போதருகின்றேன் வல்லேவன் கட்டுரைகள் பண்டையவன் வாயிரதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்ல நீ போதா உனக்கென்ன வேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னைக்குள் வல்லானை கொன்றானே மாற்றானே மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடையலோ ரம்பாவா என்று பாசுரத்தை தொடங்கினோம் நேற்றைய தினம். ஏன்னா நேற்றைய பாசுரம் பார்த்தா ரொம்பவும் மிகவும் முக்கியமான பாசுரம்னு பார்த்தோம் நேற்றுக்கு. இதற்கு முன்பாக
நோன்பிற்கு செய்ய வேண்டியவைகள் இன்ட்ரொடக்ஷன்லாம் பார்த்து 5 பாசுரங்கள் தொடங்கி 6வது பாசுரம் முதலாக 15வது பாசுரம் வரையாக ஒரு தோழிகளாக எழுப்புகிறார். கடைசி தோழியாக எழுப்பக்கூடிய தோழி இந்த 15வது பாசுரத்தில் எல்லே இளங்கிலியே என்ற பாசுரத்தில் எழுப்புகிறாள். 4வது திவ்ய பிரபந்தத்தில் என்னென்னா கோதை பிரபந்தம் சிறந்தது நேற்றுக்கு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த திருப்பாவையிலும் திருப்பாவை இந்த பாசுரம் நானே தான் ஆயிடுக என்று விசேஷமாக அனுபவிக்கிறார் வியாக்கியாதாக்கள். எல்லே இளங்கிளிகே அப்படின்னு கூப்பிட்றாவள். ஏன்னா இலை என்ன நம்ம இலைய பசங்களா வாடா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஊர்லலாம் இருக்கும்போது. அந்த மாதிரி இந்த சோழ தேசத்தெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி எல்லாரையும் அந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் அப்படி ஒரு செல்லமாக கூப்பிடுறது வழக்கம் உண்டு. வாடா போடான்னு சொல்லுவோம் இல்லையா இலை பயலே அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி ஏன்னா இவாளெலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமாக இருக்கக்கூடியவர்கள் தோழிகள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தானே பார்த்தோம் நம்ம குரூப்பில் அவாவா குரூப்பில் எப்படியெல்லாம் பேசிப்பா இல்லையா. இப்போ இருக்கிற காலத்தில் வேறு விதமான லாங்குவேஜ் எல்லாம் அந்த காலத்தில் ஆண்டாள் காலத்துலேருந்து இருக்கக்கூடியது அந்த மாதிரி எலே எல்லே பரிகாசத்தோட கூப்பிட்றாளாம். படுத்து நிற்கலவர் இன்னும் தூங்கின்றிருக்கு. உறங்கும் பெண் என்ன இவாளுக்கு ரொம்ப சுவாதீனமாக இருக்கக்கூடிய பெண், அதனால் எப்படிலாம் கூப்பிட்றாங்கிறது அந்த பாசுரத்தில் முதல்ல எல்லே இளங்கிளியே இளங்கிளியேன்னு ஆரம்பிக்கிறான். முன் பாசுரத்தில் பார்த்தோம் சங்கடு சக்கரம் என்று ஒன்று சேர்ந்து பாடினார்கள். எல்லாரும் சேர்ந்து சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையம் பங்கைய கண்ணானே பாடேலோர் எம்பாவாய். இங்கு இருக்கும் பெண்ணிடம் அவ்வாறே பாடினால் அவளது கானரசத்தில் மோகம் கொண்ட பெண்கள் இங்கு எல்லை இளங்களையே என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட கானரசம் இருக்கக்கூடிய நேற்றுக்கு பார்த்தோம். அந்த விசேஷமாக கானரசத்தெல்லாம் பற்றி பார்த்தோம். இளங்கலியேன்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அப்படி பெருமையாக கூப்பிட்றா. அப்படிப்பட்ட கானரசம் உள்ளவள், வாக்குடையவள். பேசும்போதே ஒரு கிளிமொழியா சொல்வா இல்லையா, அப்படி கிளியேன்னு அவளோட வார்த்தைகளில் அப்படி இனிப்பாக இருக்குமாம். அப்படி சுவையாக அப்படி சொல்லும்போதே சில பேர் பேசும்போதே கொடூரமாக இருக்கும் குரலை பார்த்தா. அப்படி சில பேர்லாம் பார்த்தா இனிமையாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தா பாடும்போது டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்குறோம், பேசும்போது டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அப்படி இல்லாமல் இந்த உள்ளே இருக்கிற பெண்ணை பார்த்து இளங்கிளியே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால் கூப்பிட்றாலும் இளங்கிளியே ஏந்து கூ. இளங்கிளியேன்னு உண்மையில் செடிகொடிகள் கூட கானரசத்தை கேட்டு காய்களையும் பழங்களையும் கொடுக்கும். ஏன்னா அப்படி கானரசத்தை இருக்கக்கூடியதுக்கு விசேஷமாக அனுபவிக்கிறான். ஏன்னா சில இடங்கள்லாம் பார்க்குறோம், சில வீட்டிலலாம் பார்த்தா செடிகள்லாம் வளராமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, அங்கே அங்கே வீடெல்லாம் பூட்டிட்டு போகிறா இல்லையா, வீடெல்லாம் பூட்டிட்டு இருக்கா, வீட்டில் நடமாட்டமே இல்லை பகல் பூரா ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு ராத்திரி மாத்திரம் படுத்துக்கிறதுக்கு வர அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துலாம் பார்த்தா அங்கே இருக்கிற செடிகள்லாம் பார்த்தா அவ்வளோ வளர்ச்சி இருக்காது. ஏன்னா உண்மையில் பார்த்தா செடிகள் கூட கானரசத்தை கண்டு காய்களையும் பழங்களையும் ஒன்று பண்ணுகிறதாம். அதனால வாடிய பயிரும் செழிப்படைந்து கதிர் தருகிறோம். வாடின பயிரெலாம் இருக்கு இல்லையா, அதனால பயிர்கள்லாம் பார்த்தோம். அந்த செடிகள்லாம் என்னென்னா அந்த நெல்கதிரெல்லாம் பார்க்குறோம். நெல்கதிரெல்லாம் பார்க்கும்போது அவெல்லாம் அந்த நடவு நடுவும் போதே ஆரம்பித்தா பார்த்தா நாற்று நடுறதுன்னு சொல்லுவோம். அந்த நாற்றங்காலில் நாற்றெல்லாம் பறித்து அந்த நாற்று பறிக்கும் போதே அங்கே இருக்கிற அந்த பெண்மணிகள்லாம் சேர்ந்து பறிப்பான். பறிக்கும்போது நிலத்தில் அந்த பறிக்கும்போது பாட்டுக்கெல்லாம் பாடுவாள். அது மாதிரி அடுத்தது பார்த்தா நடவு நடும்போது ஒரு பாட்டு, அப்புறம் களை பறிக்கும்போது பாட்டு. இதெல்லாம் அந்த பாட்டுகள்லாம் கேட்டு என்னாகும்னு கேட்டால் அந்த பயிர்கள்லாம் செழிப்படைந்து விடும். செழிப்படைந்து அது கதிர்கள்லாம் நெல் கதிர்கள்லாம் தரும். அந்த மாதிரி வாழை மரங்கள்லாம் பார்த்தா வாழை மரங்கள்லாம் இருக்குன்னு இப்போ பார்க்குறோம். நிறையா பேர் பேசிகிட்டே போகிறா, நடந்துகிட்டே போகிறா, அப்படி வாக்கிங்லாம் போகிறான்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்தங்கள்லாம் கேட்டு அங்கே இருக்கக்கூடிய வாழை மரங்கள்லாம் பார்த்தா சீக்கிரமாக குலைய தள்ளுமாம். அதனால் ஸ்ரீரங்கத்தில் சந்திர புஷ்கரணி கரையில் இருக்கும் புன்னை மரம், அங்கே இருக்குது ஸ்ரீரங்கத்தில் சந்திர புஷ்கரணி இருக்குது. அங்கே இருக்கிற புன்னை மரம் இருக்குது இல்லையா, அது வைகுண்ட லோகத்தில் இருக்கும் புன்னை மரத்தை விட செழிப்பாக அமைந்திருக்கும். அதனால் வைகுண்டத்தில் இது ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி ஒரு வைகுண்டம் தான் இல்லையா, அதனால் வைகுண்ட லோகத்தில் இருக்கும் அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய புன்னை மரத்தை விட பூலோக வைகுண்டமாக இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் செழிப்பாக அமைந்திருக்கும். காரணம் என்ன, ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்தியான திருவாவழி பிரபந்தங்கள் சிறந்த கானத்துடன் பாடுகின்றனர். இணையத்துக்கு ஆரம்பிச்சிருக்கா பகல் 10 இரா 10 10 20 நாளைக்கு ஆழ்வார்கள் உற்சவம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நேற்றைய தினம் எல்லா கோயில்களிலும் பார்த்தா நேற்றுக்கு பகல் 10ன்னு ஆரம்பிச்சிருக்கா, ஆழ்வார்கள் உற்சவம் ஆரம்பிச்சிருக்கா. அதனால் ஸ்ரீரங்கத்தில் எப்போ பார்த்தாலும் பார்த்தா அப்படி ஆழ்வார்கள் திவ்யசூக்தியான திருவாய்மொழி பிரபந்தங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரசத்தோட அந்த கானத்தை எப்படின்னா ஒரு ஸ்ருதியோட பாடுவா. அதனால் அங்கே பார்த்தா அரையர்கள்லாம் பார்ப்போம். அரையர்கள்லாம் பார்த்தா 10 நாளைக்கு
அந்த 20 நாளைக்கு பார்த்தா பெருமாள் சன்னதியில் போய் பார்த்தா பகல் 10 ராப்பத்துக்கு அப்படி கானரசத்தோடு அவள்லாம் ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பாடுவாள். அதனால செழிப்பாக அமைந்திருக்கும். ஏன்னா அங்கே திருவாய்மொழி எப்போதும் கேட்டுட்டே இருக்கும், அந்த பாடுகள்லாம் கேட்டுருக்கும். அதனால அந்த மரம் என்னன்னா குளிர்ச்சி பெற்று மேலும் மேலும் வளர்ந்து விடுகிறது. அதனால மேலும் மேலும் வளர்ந்துருக்கு. அதனால பாட்டு சத்தம் கேட்டால் செடிகள் கூட வளரும். அப்புறம் கோலச்சுரு செங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனன் தென் திருமல்லினாடி செங்கடல் மேல் மாலைத்தோட தென் அரங்கற்கியம் மதிப்புடைய சோலைக்கிளி என்று சோலைக்கிளி என்று ஆண்டாளே சொல்வது உண்டு. அதனால கிளியெல்லாம் தூது விடுறா இல்லையா, பார்க்கலாம். நாச்சியார் திருமொழியில கிருஷ்ணனை கூப்பிடணும்னு சொன்னால் நிறைய மேகத்தெல்லாம் தூது விடுறான். அப்புறம் கிளிகிட்ட சொல்கிறா, குயில்கள்கிட்ட சொல்கிறா. அந்த மாதிரி தளர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விழிப்புற்ற கிளிமொழியாள் காரணமாய் என்றார் ஆழ்வார் பாசுரத்தில். அப்படி கிளிமொழியாள், கிளிய மாதிரி இருக்கக்கூடியவள். அதனால சீதையை கிளிக்கு ஒப்பாக சொன்னார். என்ன சீதா பிராட்டிய கிளிக்கு ஒப்பாக சொன்னாராம். ஏன்னா மதுரமாகவும் இன்பமாகவும் பேசுபவள் சீதை. அப்போ சீதையோட வாக்குலேருந்து பார்த்தா ரொம்ப மதுரமாக இருக்கும், இன்பமாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட சீதை. அதன் காரணமாக ராவணன் முதலியவர்களை சம்ஹாரித்தான். ரொம்ப ஏற்றமாக சொல்றார். சீதையோட வாக்கு பார்த்தா அப்படி மதுரமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், கிளி போல இருக்கும். அப்படிப்பட்ட வாக்கை உடையவள் சீதை. அவளை பிரிஞ்சு காணாமல் போனோடனே போய் ராவணன் முதலியவர்கள்லாம் சம்ஹாரம் பண்ணானாம். அந்த கிளிமொழியை கேட்க முடியாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு போய் ராமன் என்ன பண்ணுறானாம், அந்த ராவணன் மற்றவர்கள்லாம் சம்ஹாரம் பண்ணி சீதையா பிராட்டியை அழைச்சின்னு வரான்னு சொல்லி விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட உள்ள இருக்கிற பெண்ணை பார்த்து, ஏ பெண்ணே நீயும் கிளிமொழியாள், நீயும் அப்படிப்பட்ட கிளிமொழியாள், கிளி போன்ற அப்படி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடிய சாதுரியமாக இனிமையாக இருக்கக்கூடிய வாக்கெல்லாம் சொல்லக்கூடியவளே. அதனால கண்ணன் பிரசன்னமாக எங்களுக்கு அருள் புரிவான். அதனால உன்னோட காரணத்தினால நீ அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவான், கிருஷ்ணன் வருவான். இங்க ராமனை சொல்லும்போது ராமன் சீதா பிராட்டியை தேடின்னு போய் அங்க ராவண வதங்கள்லாம் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி கண்ணன் இந்த மாதிரி குரல்லாம் கேட்டு அவன் வருவான். உங்ககிட்ட வருவான். அவன் உங்ககிட்ட வரதுனால எங்களுக்கும் தரிசனம் கிடைக்கும். கண்ணன் பிரசன்னமாகி எங்களுக்கும் அருள் புரிவான், எங்களுக்கும் அருள்லாம் புரிவான். அதனால எழுந்துக்கோ, அதனால உங்களிடம் வந்தோம், நீ தூங்காமல் எழுந்துரு. அதனால நான் வந்த காரணம் என்னன்னா, நான் உங்கள்கிட்ட உன்னை எழுப்புற காரணம்னா நாங்கள்லாம் கிருஷ்ணனை பார்க்கலாம். உன்னால கிருஷ்ணன் உனக்கு தேடின்னு வரும்போது எங்களுக்கெல்லாம் அருள் கிடைக்கும். அதனால உங்களுக்கும் என்ன சொல்லுவோம் இல்லையா, பூவோடு சேர்ந்து நாரம் மனம் வருவது பழமொழிலாம் சொல்லுவா பாருங்க. அதனால் நான் அந்த பழமொழி போல நீ கிருஷ்ணானுபவம் பண்ணும்போது கிருஷ்ணன் உங்கள்கிட்ட வருவான். அப்போ வரும்போது நாங்களும் தரிசிப்போம். அப்போ தரிசிக்கும் போது எங்களுக்கும் அருள் கிடைக்கும். அதனால கிருஷ்ணனோட கடாட்சம் எங்களுக்கும் கிடைக்கும் சொல்லி இளங்கிளியே எழுந்துக்கோன்னு எழுப்புறாலும். அப்படிப்பட்ட கிளி போன்ற வாக்குவை உடையவள், இனிமையான குரலை உடையவளே என்று சொல்லலாம். ஆனால் எல்லே இளங்கிளியே, இவளை பார்த்தா கிளி என்றனர். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. கிளிப்பிள்ளைலாம் என்ன பண்ணுவோம், ஒரு கிளி ஜோசியங்கள்லாம் இருக்கு இல்லையா, கிளி ஜோசியங்கள்லாம் பார்க்குறோம். அது என்ன பண்ணுவோம், இவாளுக்கு ஒரு காடை எடுத்து போடும். அந்த கிளி ஜோசியக்காரெல்லாம் உட்காந்து சொல்லுவோம் பாருங்க, இவாளுக்கு வேண்டிய ஒரு காடை எடுத்து போடும் அப்படின்னா அது எடுத்து போடும், சொன்னதை சொல்லும். சில இடத்துல பார்த்தா கிளியெல்லாம் வளர்ப்பான். அந்த கிளியெல்லாம் வளர்க்கும்போது அவள் ஆற்றுல என்ன பேசுகிறாளோ அந்த கிளி அந்த மாதிரி பேசும். சில இடத்துல பார்த்தா ரங்கா ரங்கான்னு சொல்லுமா, அது ரங்கா ரங்கான்னு திருப்பி சொல்லும். அவள் ஆற்றுல என்னெல்லாம் ஸ்லோகம் சொன்னால் அந்த மாதிரி பேசும். சில இடத்துல வேறு வேண்டாத இடத்துலாம் இருந்தால் அவள் ஆற்றுல என்ன பேசுகிறாளோ, அவள் ஆற்றுல தகாத வார்த்தைகள்லாம் என்ன பேசுகிறாளோ அது திருப்பி பேசும். அதெல்லாம் நம்ம இப்போ காலம்பரை என்ன வார்த்தைகள்லாம் கூட சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட கிளிமொழியாள். அப்படினால அப்படி கிளிகள்லாம் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. கிளியை கூண்டில் வைக்கிறார்கள். அதனால காரணம் அதனுடைய மதுரமான வார்த்தையை கேட்கும் ஆசையினால். கூண்டலை வச்சு இருக்கிறதுனால என்ன காரணம், வீட்டுக்குள்ளே கூண்டல் அடைச்சி வச்சிருக்காங்கன்னா அது வெளியில் போய் பறந்து போகாது. அதனால அந்த வார்த்தைகள்லாம் அந்த கிளியோட வார்த்தைகள்லாம் கேட்டுட்டே இருக்கலாம், கிளி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. அதனால ஸ்ரீரங்கத்தில் இனி ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கிளியெல்லாம் அப்படியே ரங்கா ரங்கான்னு சொல்லணும். அதனால ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பார்த்தா, நாச்சியார் திருமொழியில் கூண்டில் இருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். கூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் நாச்சியாரோட இங்கே இருக்கிற கூண்டில் இருக்கிற கிளி என்ன பண்ணுமா, வளர்க்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற கிளி என்ன பண்ணுமா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இருக்குமா. அதனால் சொன்னேன் இல்லையா, முதல்ல அந்த வீட்டில் என்னென்ன சப்தங்கள்லாம் கேட்குறதோ அது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லும் போது திருப்பி சொல்லிகிட்டே இருக்குமா. இன்னமதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே. அதனால பெண்ணே நீ பாடுவதில் பேசுவதிலும் கிளிக்கு ஒப்பானவள், அதனால் இளங்கிளியன்னு சொல்லலாம். அதனால இளங்கிளியன்னு சொல்லி எழுப்புறாளாம். அப்படிப்பட்ட மேன்மை உடையவளே. அதனால் இன்னம் உறங்குதியோ,
எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கின்றிருக்கியே, எந்துக்கலையே. படுத்து நிற்க முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் கோபமாக சொன்னா, அதனால இந்த இதில் பார்த்து ரொம்ப மெதுவாக சொல்லி பார்க்குறான் இந்த பெண்ணை. ஏன்னா முன்பாட்டில் பார்த்தா எழுப்பப்படும் பெண்ணை நானாதா நாவுடையா என்று ரோஷத்துடன் திட்டினாளாம். அதனால முதல்ல பாசுரத்தெல்லாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் படுத்து நிற்கேன்னு சொல்லி அவளை கொஞ்சம் இந்த பாசுரத்தை கொஞ்சம் சாஃப்டாக சொல்கிறான். முதல்ல கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லி பார்க்குறா. என்ன முதல்ல சொல்லி பார்த்தா என்ன நடக்குது அந்த, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்கள்லாம் தூங்கக்கூடிய பெண்கள்லாம் அதனால் அப்படிப்பட்ட தூக்கத்தை உடையவளை அது மாதிரி சொல்லி அவெல்லாம் திட்டினாலாம், வைதார்கள். அதன் பின்னும் தூங்குகின்ற என்னை கோபத்துடன் கூப்பிடாமல் இளங்கிளியே என்கிறீர்களே சொல்ல உள்ள படுத்து நிற்கலே. அதனால் நான் வந்து இன்னும் தூங்கிட்டே இருக்கேன், கோபத்தோடு கூப்பிடாம என்னை வந்து இளங்கிளியேன்னு கூப்பிடுறீங்களே. அதனால் எழுப்புகிற பெண்கள் நோன்புக்காக நியமத்துடன் இருக்கிறார்கள். அதனால் முதல் பாசுரத்தை பார்த்தோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்ப அவைக்கு முன்னாடியெல்லாம் கூட்டாளுன்னு. அதனால் நோன்புக்கு இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசணும், ரொம்ப கோபங்கள்லாம் படக்கூடாது. இப்போ பார்க்குறோம், இப்போ சபரிமலைக்கு போகிறாளோ இல்லை திருமலைக்கு போகிறாளோ அவெல்லாம் விரதம்லாம் இருந்து பெருமாளை வந்து அந்த சபரிமலைக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு 45 நாள் 21 நாள் விரதங்கள்லாம் இருப்பாள். அப்போ அந்த விரதங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவா பார்த்தான்னா, அவள் ஜாஸ்தி அவள் ரெகுலராக நேச்சுரலாக மற்ற நாட்கள்லாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் விரதத்துக்கு சில நியமனங்கள்லாம் உண்டு. அந்த நியமத்தோடு இருப்பாள். அந்த மாதிரி ஏன்னா இவெல்லாம் எழுப்புகிற பெண்கள்லாம் நோன்பிற்காக நியமத்துடன் இருக்கிறதுனால திட்டலையாம் இந்த பெண்ணை பார்த்து. நாமும் கிருஷ்ணனுடைய சேர்க்கையால் உடம்பு புசு புசு என்னும் வாய்ஸ் வந்தும் குறிய அழியாது இருக்கிறோம், அதனால் என்று நம்மை இவர்கள் நிந்திக்கின்றனர் என்று மௌனமாக இருந்தாள். அதனால் நம்மெல்லாம் அப்படி இருக்கும், கிருஷ்ணனோட சேர்க்கையால் அப்படி இல்லாமல் இருக்கும். இதனால் தூங்குகிறாள் என்று நினைத்து இன்னும் உறங்குதியோ என்றாள். அதனால் உள்ள படுத்தினங்களை பார்த்து நான் கிருஷ்ணனோட சேர்க்கையினால் அப்படின்னு புசு புசுன்னு படுத்துன்னு ஒரு தூக்கு கலக்கத்தோடே இருக்கேன். அதனால் சில பேர் ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவாள்லாம் பார்த்தா எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் காலங்காலத்தால் இல்லையா. அதனால அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் தாமச குணத்தோடு இருக்கேன்னு அப்படின்னு நினைக்க, அதனால் நிந்திக்காமல் தூங்குறா என்று அதனால் கூப்பிட்றாளாம். அதனால் இன்னும் உறங்குதியோன்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்றாளாம். பெண்ணே உனக்கு தற்சமயம் கிருஷ்ணானுடன் சேர்க்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தூக்கம் வருவது நியாயம் இல்லை. அந்த பொண்ணை பார்த்து சொல்ல வெளியில் இருக்கிறவா, அதெல்லாம் அங்கே கரெக்டு. நீ கிருஷ்ணனோட சேர்க்கையெல்லாம் இருக்க இல்லாமல் இருக்க, எனக்கு அலங்காரத்தால் பஞ்சபஞ்ச உஷட்காலத்தில் ஏர்லி மார்னிங்கில் எழுந்துக்கணுங்கிறது நியதி இல்லையா. விரதம் இருக்கிறதுக்கோசரம் நோன்பிற்காக எல்லாரும் காலம்பரை சேர்ந்து எழுந்துட்டு போய் வந்து விரதம் இருக்கும்னு சொல்லிட்டு நோன்பு நோக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். அதனால் நீ காலம்பரை எழுந்திருக்காமல் தூங்குவது நியமம் கிடையாது, அது நியதி இல்லை. அதனால் உன்னுடன் சேர்ந்து இருக்கும்போது உன்னை தூங்க விட மாட்டான். அதனால் என்ன பண்ணுவான், கிருஷ்ணன் உங்ககிட்ட இருக்கான், நீ தூங்கிட்டு இருக்கேங்கிறதுலாம் நான் நம்ப முடியாது. கிருஷ்ணன் இருக்கான்னு உன்னை தூங்க விட மாட்டான். அதனால் அவன் அருகில் இருக்கும்போது தூங்க முடியாது. அதனால் கிருஷ்ணன் இருக்கும்போது உன்னால் தூங்க முடியாது. அதனால் கங்குலம் பகலும் கண்துயல் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகோப்பும் தாமரை கண்ணன்றே தளரும் நம்மாழ்வார் பாசனம் அனுபவிக்கிறார். அப்படி கங்குலம் பகலும் கண் துயல் அறியால் கிருஷ்ணன் இருக்கும்போது கூட இருக்கும்போது தூங்க முடியுமா. அதனால அவன் கிருஷ்ணன் இருக்கான்னு அவனால் தூங்க முடியாது, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு எழுந்துக்கும் சொல்லி எழுப்புறாளாம். சில்லன்றடையேன் மின். அப்புறம் இவ்வாறு உள்ளே இருக்கும் இவளை பார்த்து வெளியில் இருப்பவர்கள் பலவாறு கூறியதும் என்னென்னா, முதல்ல பார்க்குறா, பொறுமையாக பார்க்குறா, உள்ளே படுத்துட்டு இருக்கா, தூங்கிட்டே இருக்கா மாதிரி ஆக்ட் பண்ணுறா. தூங்குறவாளாக இருந்தால் அவளுக்கு என்ன சொல்லலாம் தெரியாது. இவள் உள்ளே இருக்கிறவ பார்த்துட்டே இருக்கா, என்னடா சொல்லிகிட்டே இருக்கே, ரொம்ப ரொம்ப சொல்லையோ அப்படின்னு சொல்லி சில சமயம் பார்த்தா நமக்கு ஒரு எரிச்சல்லாம் வரும் இல்லையா, இரிட்டேஷன் வரும். அப்போ சில்லுன்னு விழுவா இல்லையா, அதுதாங்க சில்லுன்னு உள்ளே இருக்கும் இவளை பார்த்து வெளியில் இருப்பவள் பார்த்து பலவாறு கூறும் தாங்க முடியாமல் சில்லென்று அவர்கள் மீது எரிந்து விழுந்தாள். அதனால் அப்படி எழுந்து விழுவோம் இல்லையா, இதெல்லாம் சுபாவம். அந்த சுபாவங்கள்லாம் அங்கேருந்து தான் வந்திருக்கு எல்லாருக்கும், அதெல்லாம் காட்டுகிறாளுங்க. அப்படி சுபாவத்தோட சில்லுன்னு எரிந்து விழறா, பேசுகிறா. உள்ளே படுத்துன்னு இருக்கிறவ என்னை வந்து சொல்லிகிட்டே இருக்கல, சும்மா ஆற்றுல பார்க்குறோம் பெரியவாள்லாம் கொஞ்சம் வயசாச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்னவாளை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பாள். என்னடா சொல்லி இரிட்டேஷனாக இருக்கும். அவள் இது பண்ணால் தப்பு அது பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு அளவுக்கு பொறுமையாக இருக்கிறவா ஏற்ற மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணுவா, சில்லுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருவாள், வேகமாக கத்துவா. எதுக்கு கத்துறான்னு தெரியாது, ஏன்னா அந்த இரிட்டேஷன் தாங்க முடியாது அவளுக்கு. சொல்லிகிட்டே இருக்காளே நம்ம எல்லாம் பண்ணிகிட்டே இருக்குமே, நம்மளை பார்த்து சொல்லிகிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு வேகமாக கத்த ஆரம்பிச்சிருவாள். அதனால சில்லன்றடையமின் எரிஞ்சு விழுவான்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் தூக்கத்தை விட்டு எழுந்திரு என்று இவர்கள் கூறியதற்கு பொறுக்க முடியாதபடி கோபத்திற்கு தான் காரணம் என்றால் இவள். அதனால எனக்கு பொறுக்க முடியல, இதுக்கு கோபத்துக்கு என்ன காரணம், உண்மையிலே நான் தூங்கலை, கிருஷ்ணானுபவம் மேலிட்டு ஆனந்த பரவசமாக இருக்கிறாள், அதற்கு தடங்கலாக உள்ளது இவர்கள் பேச்சு. இதற்கு காரணம் என்ன, எதுக்கோசரம் எரிஞ்சு விடறா. இவள் பார்த்தா அவள் கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணனோட சேர்க்கையோடு இருக்கா, கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கான். இவள் தொண ஏதாவது இப்போ சாதாரணமாக ஏதாவது நம்ம ஆற்றுல
இதான் நமக்கு வேண்டிய பாராயணங்களோ பண்ணுறோம், இல்லை சோஸ்திரங்கள் சொல்கிறோம், இல்லை ஏதாவது மியூசிக்லாம் கேட்குறோம். அங்கே பக்கத்தில் இருக்கிறவா என்ன தொணன்னு பேசிகிட்டே இருப்பாள். பார்க்கும் உபன்யாசங்கள்லாம் போகிறோம், அதனால் கச்சேரிகள்லாம் போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு தொணன்னு பேசிட்டு அப்படி இரிட்டேஷன் வருமோ, அந்த மாதிரி பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணனோட செயற்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் இருக்கிறவா தொணன்னு பேசிகிட்டே இருக்கா இல்லையா, அதனால இரிட்டேஷன் வருது, கோபத்தினால சில்லண்டடைய மின், அதனால சொல்லலாம் நங்கமேன்னு கூப்பிட்றா. இப்படி சொன்னோடனே வெளியில் உள்ளவர்களுக்கு கோபம் வந்து விடுமோ என்று பார்க்குறா. என்னடா சொல்லிட்டோமே, சில சமயம் வேகமாக பேசினோடனே அப்புறம் ஃபீல் பண்ணுவா, நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோமே, சொல்லியிருக்கக்கூடாதோ, அவள் அதான் தப்பாக நினச்சிப்பாளோ, அவளுக்கு கோபம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவா நினச்சிப்பா இல்லையா. அந்த மாதிரி நங்கமேன்னு கூப்பிட்றாள், மரியாதை கூப்பிட்றா நங்கமே. அதனால் இப்படி சொன்ன உடனே வெளியில் உள்ளவர்களுக்கு கோபம் வந்து விடுமோ என்று மரியாதை காட்ட நங்கமேர் என்று மரியாதை கூப்பிட்றான். அதனால் மரியாதை கூப்பிட்றா அங்கே வெளியில் இருக்கிறவளை பார்த்து உள்ளே இருக்கிறவன். அதனால் அதன் அர்த்தம் என்ன, பூர்ணர்களேன்னு அர்த்தம். அதனால் பூர்ணமாக இருக்கக்கூடியவர்களே விசேஷமாக அங்கே அனுபவிக்கிறாளுங்க. ஒரு நொடிப்பொழுதில் எம்பெருமானை நினைக்கவில்லை என்றால் அந்த க்ஷணம் பலவித அனர்த்தத்திற்கு காரணமாகும் என்று உள்ளபடியால் எப்பொழுதுமே பகவானிடம் ஈடுபட்டு பூர்ணத்துவம் அடைந்தவர்கள் பார்த்தா எப்போ பார்த்தா பகவான் நாமாவோட பகவானே நினைச்சுட்டு இருக்கிறவள் தான் பூர்ணத்துவம். அதனால ஒரு க்ஷணம் கூட பகவான் நாமாவை பகவான் நினைச்சு இல்லாமல் இருக்கவே மாட்டா. எப்போ பார்த்தாலும் பகவான் அனுபவிச்சுட்டே இருப்பா, பகவான் நாம சொல்லிகிட்டே இருப்பா. அப்போ பகவானோட உள்ளத்திலே இருந்துகிட்டே இருக்கும், நினைச்சுட்டே இருப்பா. அப்படி பூர்ணமாக இருப்பவர்கள் பூர்ணத்துவம் உள்ளவர்கள், பூர்ணமாக இருப்பவர்கள். அப்படி அதனால நங்கேமேன்னு சொல்லி விசேஷமாக அவளை ஒரு அடைமொழி கொடுத்து கூப்பிட்றா. முதல் பாத்திரலாம் பார்த்தோம், ஒரு அடைமொழியோட அவளை பிரைஸ் பண்ணுவாள், எங்கள் இளங்கிளியே அப்படின்னு கூப்பிட்றா இல்லையா, அந்த மாதிரி நங்கமீர். அதனால போதருகின்றேன் உங்களுடைய சங்கடு சக்கரம் ஏந்தம் என்ற பாட்டை கேட்டு பரவசமாகிட்டேன். நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் நீங்கள் ஏன்னா அவ உள்ளே இருக்கிறவளை பார்த்து சொல்லானா அப்படி ரொம்ப அழகாக கான ரசத்தோடு பாடக்கூடியவள்னு இவன் ரெண்டு பேரும் பரஸ்பரம் சொல்லுவா இல்லையா, நீ என்ன பாடுறேன் நான் என்ன பாடுறேன், ஒருத்தர் பேசிப்பா இல்லையா, அந்த மாதிரி. அதனால் உங்களுடைய சங்கட சக்கரம் ஏந்தம் தடக்கையன் பங்கைய கண் ஆனை பாடேலோர் அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நான் கேட்டுன்னு இருக்கேன். அதனால அந்த பாட்டை கேட்டு நான் பரவசமாகிட்டேன். அதனால தாமதம் இதோ வந்துட்டேன்னு சொல்கிறாள். உள்ள படத்தில் இருக்கிறவா கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டா போல இருக்கு. அதனால பதிலாம் சொல்ல முன்னாடி பாசுரத்தில் அந்த தோழிகள்லாம் பார்த்தா பதில் கூட சொல்லாமல் கதவை தட்டும்போது சொல்லிட்டு இருக்கா. இங்கே இருக்கிறவ பார்த்து அப்படி இளங்கிளியேன்னு கூப்பிட்டு சில்லண்டடே மீன், அதனால கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. அதனால அவளை பார்த்து வெளியில் இருக்கிறவளை பார்த்து நங்கமே கொஞ்சம் மரியாதையாக இது வந்துட்டேன். ஏன்னா அங்கே சங்கட சக்கரம் அந்த பாட்டில் நீங்கள் பாடுற பாட்டை என்னை மயக்கெடுத்து, ஏன்னா பகவன் நாமன் என்னை மயக்கெடுத்து. அதனால் சங்கட சக்கரம் ஏந்தம் தடக்கைன்னு பார்த்தோம் முன்னாடி பாசுரத்தில். எப்படிப்பட்ட சங்கட சக்கரம் இருக்கக்கூடியவன் அவன், சங்கடு சக்கரம் ஏந்தம் தடக்கையன். அப்படிப்பட்ட தடக்கையன்னு அப்படி கையெல்லாம் அந்த 4 சக்கரங்களோடு நிறைய விசேஷமாக அனுபவித்தோம், திருப்பி அங்கே போக வேண்டாம். அதனால அப்படிப்பட்ட சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்னு அப்படிப்பட்ட பாட்டுகள்லாம் பாசுரங்கள்லாம் பாடியிருக்கேன். அதெல்லாம் காதால கேட்டுன்னு இருக்கும். காதால கேட்க ரொம்ப பரவசமாகிட்டோம் இல்லையா. சில பேர் பாட்டுகள்லாம் பாடினா அப்படி உணர்ச்சி வசப்படுவோம் சொல்லுவோம் பாருங்க. சில பேர் பாட்டுகள்லாம் கேட்டு கண்ணில் தாரையாக தண்ணி விடவா பாடுற பாட்டு, அதுதான் பரவச நிலை. அதனால் சில பேர் பார்த்தா எழுந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்குறோம் அந்த பஜனைகள்லாம் பார்க்குறோம், காலங்காலத்தால் நிறையா டிவியெல்லாம் பார்க்குறோமோ. நிறைய பேர் நாம சங்கீதத்திலலாம் பண்ணும்போது அவள் தன்னை மறந்து அவள் அங்கே இருக்கிற நடனம் ஆரம்பிச்சிடுவார், டான்ஸ் எல்லாம் ஆடுறா. அந்த நாம சங்கீதத்தில் தானும் சேர்ந்து சொல்லிட்டு மற்றவாள்லாம் எதாவது நினைப்பாளோ நம்ம இப்படியெல்லாம் ஆடுறமே அந்த இலையெல்லாம் எல்லாத்தையும் மறந்து போய் பரவச நிலையில் ஆடுவாளாம். அதனால நீங்கள் பாடுற பாட்டில் அதனால் சங்கடு சக்கரம் வேந்தம் தடக்கைங்கிற பாசுரத்தில் பாடல்களில் எம்பெருமான் எப்படியெல்லாம் பேசியிருக்கீங்களோ, பெருமாள் எப்படியெல்லாம் பேசியிருக்கீங்களோ, கண்ணனை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கேன். அதில் பரவசமாயிட்டேன், மறந்து போச்சு, நீங்கள் கூட்டத்து காதல வேலை இதை வந்துட்டேன்னு சொல்லலாம். அதனால் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிரம் வெளியில் இருக்கிறவா சொல்ல, அதெல்லாம் கதையெல்லாம் விடாது என்கிட்ட. குற்றத்தை செய்துவிட்டு அதனால் உண்டான பழியை எங்கள் தலையில் சுமக்கும்படி செய்து நான் அதை செய்யவில்லை என்று திறமையால் பேசும் சக்தி உள்ளவள் நீ. உள்ளே இருக்கிற ரொம்ப சாமர்த்தியசாலி. அதனால நீ என்ன பண்ணுற, தப்பெல்லாம் குற்றத்தெல்லாம் செய்துவிட்டு அதில் இருக்கிற பழியெல்லாம் எங்கள் மேலே சுமத்துற மாதிரி பேசுகிற. அதனால் நீ ரொம்ப வல்லே உன் கட்டுரைகள், அதனால் உன்னை பற்றி எங்களுக்கு எப்பயே தெரியும், அதனால் திறமையாக பேசும் சக்தி உடையவள் நீ. அதனால தான் பார்த்தோம் பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார். அதனால் கிருஷ்ணனை பார்க்கும்போது ஆழ்வார் அனுபவிக்கிறார் இல்லையா. அதனால் அங்கே ஊரில் இருக்கும்போது கிருஷ்ணன் இருப்பான். கிருஷ்ணனோட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய் எல்லா இடத்துலையும் விஷமம் பண்ணுவாள். பாலை சாப்பிடுவா, வெண்ணெயை சாப்பிடுவா, திருடுவா, எல்லாம் பண்ணுவா. அமக்களங்கள்லாம் நடக்கும் அந்த கோஷ்டியோடு சேர்ந்து. யாராவது பிடிச்சிட்டானே யாராவது கேட்டான்னா இதெல்லாம் நான் பண்ணலை, அதனால கிருஷ்ணன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் மேலே சுமத்துவா இல்லையா. அந்த மாதிரி
பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார். எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் உண்மையில் அன்றி போகாது. அப்படி அனுபவிக்கிறாள் இல்லையா, யசோதை அனுபவிக்கிறாள் இல்லையா, அதனால அப்படி அந்த மாதிரி நீ உள்ள இருக்கிறவ அதெல்லாம் பண்ற. அதனால இதை கேட்டால் நாங்கள் என்ன செய்தோம் என்று கண்ணன் தானே செய்தோம் என்று அவன் மேல் போட்டு விடுவார்கள். அந்த மாதிரி நீ எங்க மேல போடுற. அதனால வல்லேவன் கட்டுரைகள் பண்டே உன் வாகிருதம். கட்டுரைன்னா பல அர்த்தங்களை ஒரு கட்டுரை எழுத சொல்லுவா இல்லையா, அதனால எக்ஸாம்லாம் பார்க்குறோம். சின்ன அந்த ஸ்கூல்லலாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதுக அப்படிலாம் போட்டிருக்கோம். தமிழில் வார்த்தையில் சொல்லுவா. கட்டுரைன்னா பல வார்த்தைகள்லாம் போட்டு அர்த்தங்களை கொண்ட ஒரு பெரிய சம்மரிலாம் எழுதணும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் மார்க்கெல்லாம் உண்டு. இப்போ அந்த கட்டுரைக்கு எத்தனை மார்க்கு, அந்த கட்டுரைக்கு எத்தனை மார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால இந்த விஷயம் முன்பே பிறர் சொல்ல தெரிந்திருக்கிறோம். அதனால உன்னை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கா. நீ அப்படியெல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலி, கதைகள்லாம் விடக்கூடியவள் சொல்வாள், ரொம்ப கதையெல்லாம் விடாதே சொல்வாள். அதனால கட்டுரைகள். அதனால இப்பொழுதும் உன் மூலமாகவே இருந்திருக்கோம். மற்றவா சொல்லி தான் இத்தனை நாளாக கேட்டிருக்கோம். உன்னை பற்றி மற்றவாள்லாம் சொல்லியிருக்கா. அந்த பெண் எப்படிப்பட்டவள், நம்ம கதையெல்லாம் விடுவா, ஜாக்கிரதையாக இருக்கும் சொல்லி நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இப்போ என்ன பண்ணுறோம், நீ கதையெல்லாம் சொல்லதை நாங்கள் கேட்க மாட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டால், நீ பாடுற பாட்டு எங்களெல்லாம் பார்த்து சொல்ல, பாடுற பாட்டுனால நான் மயங்கிட்டேன், அதனால இருந்துக்கல, இதை வந்துட்டேன்னு சொல்கிறேன். அந்த கதையெல்லாம் நீ விடுற கதையெல்லாம் எனக்கு தெரியும். நீ சொல்கிற கதைகள்லாம் எங்களுக்கு முன்பே தெரிந்தது. இப்போ என்னன்னு பார்த்தா நேராக பார்க்குறோம். அவெல்லாம் சொல்லி கேட்டோம், இதெல்லாம் நேராக பார்க்குறோம். அதனால அவள் சொல்லலாம், வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக. உள்ள இருக்கும் பெண் சொல்லலாம், பெண்களை நீங்களே இது மாதிரிலாம் நினைக்க வேண்டும். அதனால கிருஷ்ணானுபவ கடலில் ஆழ்ந்திருக்கிறீர்கள் இந்த பெண். அதனால அப்படி இருக்கலாம். அதனால எனவே நமது பேச்சு இவளுக்கு அசக்கியமாக இருக்கிறது. அதனால நம்ம கிருஷ்ணானுபவத்தில் இருக்கிறதுனால நம்ம பேச்செல்லாம் பார்த்தா அசக்கியமான, நம்ம ஒரு காதல விழாதபடி ரொம்ப இருக்கு இல்லையா. அதனால சொல்ல விஷயத்தை அவளால் கேட்டுக்க முடியல. அதனால காதல விழலை. அதனால என்று எண்ணி சந்தோஷப்பட வேண்டும். அதை விட்டுட்டு கொடுமையாக பேசுவதால் நீங்களே வல்லீர்கள் சொல்லலாம். அதனால உள்ள நான் படுத்துன்னு இருக்கேன், கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால காதல வேலைன்னு நான் சொல்றேன். அதனால அதெல்லாம் காதலை போட்டுக்காம நீ என்ன பண்ற, என்னை திரும்பி கொடுமையாக திரும்பி இந்த கதையெல்லாம் விடாது, என்னை பற்றி திரும்பி பேசுகிற இல்லையா, வதந்தி எல்லாம் கேள்விப்பட்டு நான் பார்த்தேன், அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா. வல்லே உன் கட்டுரைகள் அப்படிலாம் சொல்றையே. அதனால வல்லீர்கள் நீங்களே, நீங்கள் தான் வல்லீர்கள், நீங்கள் தான் திறமைசாலிகள். என்ன போய் சொல்ல, அந்த திறமை படைத்தவர் ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. ஒருத்தர் பேசிக்கிறான். நீ உன்னை பற்றி பேசுவா, அவள் இவளை பற்றி பேசுவா, ரெண்டு பேருக்கும் நடக்கும் கான்வர்சேஷன். அதனால இங்கே யாருன்னு கேட்டால் வல்லீர்கள் நீங்களே, அதனால திறமைசாலிகள் என்று நிந்திக்கிறீர்கள். அதனால ஆகையால் என்ன எல்லேன்னு கூப்பிட்ற, என்ன இலையை வாடா வாடி போடி அந்த மாதிரிலாம் சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி அந்த பயலை கூப்பிடுவா பாருங்க. அந்த மாதிரி என்னை நிந்திக்கிறீர்கள். அதனால அந்த வார்த்தை உபயோகத்தினால் அவன் நினைச்சுருக்கா, அவன் நிந்திக்கிறான்னு நினச்சிக்கிறாளாம். அதனால கிளியே என்று பரிகசித்தீர்கள். நல்ல விஷயமா ஒரு வாழம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால இவ கோச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லேன்னு கூப்பிட்டோடனே இவளுக்கு கோபம் வந்துட்டு, அதனால கிளியேன்னு சொன்னால் கிளியேன்னு சொல்லிட்டு என்னை நிந்திக்கிறீர்கள், பரிகாசம் பண்ணுறீர்கள். அதனால கடினமான பேச்சு உங்களுடையதே, நான் அப்படி பேசவில்லை. அதனால அந்த மாதிரி பேசக்கூடியவெல்லாம் என்ன போய் சொல்லாதீங்கோ, வல்லேவன் கட்டுரைகள். அதனால பண்டேவன் வருது அப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசக்கூடியவள் நீங்கள் தான். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல அந்த மாதிரி எல்லே இளங்கிளியே என்று என்னை கடினமாக பேசியிருக்கு. அதனால் அந்த மாதிரி திறமை படைத்தவர்கள், அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் நான் கிடையாது, நீங்கள் தான். அதனால உங்களுடைய தான், அதனால் நான் அப்படி பேசலேன்னு சொல்லிட்டு இவ ரெண்டு பேருக்கும் பேசுகிறாளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். நானே தான் ஆயிடுக. அடுத்தது திருப்பாவையில் இது மிகவும் முக்கியமான சாரமான விஷயம். நானே தான் ஆயிடுகன்னு திருப்பாவையில் இந்த பாசுரத்தில் முக்கியமான சாரமான விஷயம். ஒரு மனிதன் என்னன்னா தான் இருக்க வேண்டிய நிலையை காட்டுகிறது. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு விசேஷமாக காட்டுறதான். அதனால அந்த என்னன்னு கேட்டால் அடக்கம் என்பது உயர்ந்த குணம். ரொம்ப அடக்கமாக இருக்கணும் சொல்லுவா இல்லையா. ரொம்ப அவளை பார்க்குறோம், ரொம்ப அடக்கமாக இருக்கார், வாயை திறந்து பேச மாட்டார், ரொம்ப அடக்கம் சாதுவாக இருப்பார் சொல்லுவா இல்லையா. அதனால பிறர் நம்பை காரணம் இருந்தோ இல்லாமலோ நிந்தித்தாலோ அதை ஏற்றுக்கொள்பவன் தான் மனிதத்தன்மை பெற்றவன். சில பேரை காரணத்தோடோ காரணம் இல்லாமல் எதிரில் இருக்கிறவாள்லாம் நிந்திப்பாளாம், அவளை சொல்லலாம் சொல்லுவா. அதனால இங்கே காரணம் என்னன்னு கேட்டால், முதல்ல படுத்துன்னு இருக்கிறவளை பார்த்து நீ இதெல்லாம் பேசுகிற வல்லேவன் கட்டுரைகள் பண்டேவன் வாயிடுதுன்னு சொல்லா இல்லையா. அதனால அப்படி எல்லா அவச்சொல்களாக சொன்னால் கூட அவன் என்ன சொல்லலாம், பரவாயில்ல சொல்லிக்கோ, நான் அதெல்லாம் கேட்டுக்கிறேன். அதனால தான் இங்கே இந்த பாசுரத்தில் முக்கியமான நானே தான் ஆயிடுக. அப்படி என்னன்னா நம்ம இருக்க வேண்டிய விஷயத்தை சொல்லலாம். இங்கே காரணம் இருக்கோ காரணம் இல்லையோ நம்மளை நிந்தித்தாலோ அதனால ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மனிதத்தன்மை பெற்றவன். யார் மனிதத்தன்மையில் இருக்கானோ பார்த்தோம்.
அதனால ஒரு பாகவதர் கடூரமான சொல்லை சொன்னால் அதை கேட்டு வணக்கத்துடன் பொறுமையுடன் பேசுவனும். அதனால வைஷ்ணவன் ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவான், பாகவத உத்தமர்கள்லாம் யாராவது கடுமையாக சொன்னா கூட பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன், அதனால உன் மேல குற்றமே இல்லைன்னு கூட சொன்னா கூட ஏத்துக்கணும். அதனால பார்த்தோம் நிறைய புராணங்கள்லாம் கதைகள்லாம் பார்க்குறோம். அதனால ஜெய விஜயர்கள்லாம் என்ன பண்றா, ஜெய விஜயர்கள்லாம் அங்க வந்து வாயிற்காப்பாலாம் இருக்கும்போது அங்கே முனிசிரேஷ்டர்கள்லாம் வரா, பாகவதோத்தமர்கள்லாம் வரா, அவளுக்கு வழிவிடலை. ஏன்னா அவள் டியூட்டி அவள் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்கோ அதைப்படி பண்ணியிருக்கா. அதனால கோபம் அடைஞ்சு இவாள்லாம் வந்து சாபம் கொடுத்துட்றான். சாபம் கொடுத்தோடனே அவள்கிட்ட போய் ஆர்கியூ பண்ண வேண்டியது தானே, இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ணலை அது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூலாம் பண்ணலை, பரவாயில்லன்னு ஒத்துண்டா. அதுக்கு பின்னாடி அவளுக்கு கிடைக்கிறது பரிசு என்ன, கிஃப்ட் என்ன கிடைக்குதுன்னா பகவானே நேரம் வந்து அனுகிரகம் பண்ணுறான் இல்லையா. அதனால 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 பார்த்தா நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனால் கருடனுக்கு கூட அந்த மாதிரி தான் இல்லையா. அதனால கஜேந்திரனுக்கும் கஜேந்திர மோட்சத்தும் போது கூட அந்த இந்திரதும்னங்கிற அந்த ராஜா வந்து அங்கே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கான். திருவாராதனம் பண்ணும்போது அங்கே வந்து அவளை பார்த்தோடனே கவனிக்கலன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றா. அதனால சாபம் கொடுத்தோடனே என்னாச்சுன்னு கேட்டால் யானையாக பிறக்கிறது. அந்த சாபங்கள்லாம் அந்த கதையெல்லாம் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் அந்த கதையெல்லாம் தெரியும். அங்கே பார்த்தா பெருமாளே அங்கே நேரம் வந்து அனுகிரகம் பண்ணுறார். அதனால சில விஷயங்கள்லாம் நல்லதே நடக்கும். அதனால அங்கேதான் நானே தான் ஆயிடுக, அதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கணும். அதனால நம்ம மேல குற்றம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எப்படி சொல்லாலோ பரவாயில்ல, என்ன வேணா சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அதனால ஏத்துக்கணும். அதனால ஒரு பாகவதர் கடூரமான சில பேரெல்லாம் வந்து கடூரமா வந்து வேகமா திட்டுவா, அதனால பெரியவாள்லாம் திட்டுவா. அப்ப அதை கேட்டுட்டு வணக்கத்துடன் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இல்லாத குற்றத்தை சுமத்தினால் இல்லை என்று சொல்லாமல் அங்கீகரிக்க வேண்டும். இப்ப சொன்னோம் இல்லையா அந்த கதைகள்லாம். அதனால உன் மேல குற்றமே இருக்காது, குற்றமே இல்லாம இருந்தா கூட உன் மேல அவ குற்றம் சுமற்றும் போது அதை அங்கீகரிக்க வேண்டும். பரவாயில்ல, ஏத்துக்கிறேன், நீ என்ன வேணா சொல்லு, நான் குற்றம் செய்யலை அப்படின்னு சொல்லி எதிர்பேச்சு பேசாம அப்படி இருக்கிறது குற்றத்தை சுமத்தினால் இல்லை என்று சொல்லாமல் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் நானே தான் ஆகிடுக, நான் தான் செஞ்சேன். குற்றம் செய்யாவிடலும் குற்றவாளி என்று சொன்னால் அங்கீகரிக்க வேண்டும். குற்றம் செய்யல அப்படின்னு சொல்லி உன் பேர்ல குற்றவாளி நீ சொன்னா கூட அங்கீகரிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டால் அதை பொறுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம செய்வா, சில சமயங்கள்ல தெரியாம சில தப்புகள்லாம் நடந்தா அதை பொறுத்துக்கணும். அதனால இருவரும் க்ஷமாபணம் செய்து கொள்ள வேண்டும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்கிறா இல்லையா. அதனால ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் தப்பு பண்ணா 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு க்ஷமாபணம் பண்றோம் இல்லையா. அதனால அதுதான் இங்க சொல்ல. அதனால நானே தான் நான் ஈடுக உள்ள இருக்கிறவளை பார்த்து இவெல்லாம் சொன்னதை அவ சொல்ற, அந்த பெண் உள்ள இருக்கிற பெண் சொல்ற மாதிரி நானே தான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, நீ சொல்றதெல்லாம் நான் உன்னை எதிர்பேச்செல்லாம் பேசல, இருந்தால் நானே தான் நாயிடுக, அதெல்லாம் நீ என்ன சொல்றியோ நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த பாசுரத்தில் நானே தான் நாயிடுகிறது ஒரு பிரதானம் என்பது சாரமான விஷயம். அதனால இதுல பாகவத பிராதான்யமும் விசிஷ்டாத்புதம் காட்டப்படுகிறது. அங்க பாகவத பிராதான்யம். அதனால எல்லாமே இங்க விசேஷமா அனுபவிக்கிற வியாக்கியாதாக்கள் பிரகலாதன் தன்னை எம்பெருமானாகவே நினைத்து அவனே நான் என்று சொன்னான். அதனால பிரகலாதன் கதையெல்லாம் பார்க்குறோம். பிரகலாதன் பண்ணும்போது என்ன பண்றான், அதனால அவனுக்கு வந்து ஏதாவது கட்டங்கள்லாம் ஏற்படுது, நான் எதுவுமே இல்லை, எங்கிட்ட எல்லாமே பகவான் உள்ள இருக்கான், அவன் பார்த்துக்கிறான். விஷத்தை சாப்பிடும்போது பார்த்தா விஷத்தை சாப்பிட்றான், விஷத்தை சாப்பிட்டா எங்கே போய் என்ன ஆகுது, எதுவும் ஒன்றாகலை. ஏன்னா அந்த விஷம் யாருக்கு போயிடுதுன்னு பகவான்கிட்ட போயிட்டு, என்ன உள்ள இருக்கக்கூடிய பகவான். அதனால எங்கே பார்த்தா எனக்கு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே பகவான் தான் இருக்கான். அதனால நானே தான் ஆயிடுகன்னு சொல்லி பலவிதமான இன்னல்கள்லாம் ஏற்படும் போது கூட பிரகலாதன் என்ன பண்ணான், அதை பற்றி கவலைப்படலை. மலையிலேருந்து கீழே குதிக்கும் போது தள்ளி விடும்போது பார்த்தா பிரகலாதன் என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோன்னு சொல்லிட்டு 2 கையை முடிய ஒத்தின்னு கீழே இறங்குறானாம். அப்படி உள்ள கோயிலில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே தான் நானே தான் ஆயிடுக. அதனால எம்பெருமானே பெருமாளே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறவன் அப்படி சொல்லி நானே தான் ஆயிடுக. அப்புறம் உலகத்தில் அபராதம் செய்தவன் எவரும் இல்லை, யாருமே தப்பு பண்ணாதவன் யாருமே இல்லை, எல்லாரும் பண்ணக்கூடியவர்கள் தான். அதனால இதை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். எல்லாரும் ஒத்துக்கொள்ள விஷயம். தப்பு பண்ணாம யாரா இருக்காளா, எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல தெரியாமலோ தெரிஞ்சோ பண்றோம். அதனால சீதா பிராட்டின்னு நகச்சிஸ்னா பிராத்தியதி அதனால என்றாள். அதனால ராமனை விட்டு பிரிந்திருப்பது என்னுடைய பாவம் என்றாள். அதனால ராமனை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன்னு அது என்னன்னு கேட்டா அது என்னுடைய குற்றம், அதனால நான் ஒத்துக்கிறேன், என்னோட பாவத்தினால நான் ராமனை விட்டு பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ராமன் சொல்லும்போது அது மாதிரி தான் சொல்லுவார் இல்லையா. அதனால ஆளவந்தார் என்னன்னா, நான் ஒவ்வொரு பாபத்தையும் 1000 முறை செய்திருக்கேன். ஆளவந்தார் என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் ஒரு பாபத்தையும் 1000 முறை செஞ்சிருக்கேன், ஒத்துக்கிறாராம். இம்மாதிரி செய்யப்படாத பாவங்கள் சாஸ்திரங்கள் இல்லவே என்றார். அதனால இந்த மாதிரி பாவங்கள்லாம் சாஸ்திரங்கள் இல்லாத பாவங்கள் அத்தனையும் நான் செஞ்சிருக்கேன். அதனால
ஆழ்வார்களும் பாவமே செய்து பாவியானேன் என்று அனுபவிக்கிறார். பாவமே செய்து பாவியானேன், நான் பாவங்கள்லாம் செஞ்சு பாவியா இருக்கேன். அதனால ஆழ்வார்கள் அனுபவம். அதனால பெருமாள்கிட்ட பார்த்து சொல்லலாம், அப்படிலாம் நான் பாவமே செஞ்சு செஞ்சு பாவியா இருக்கேன், அதனால இத்தனை நாள் தெரியாம போயிடுது. ஆனால் திருமங்கை ஆழ்வார் சொல்லும்போது வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் சொல்றார் இல்லையா. பாசனம் ஆரம்பிக்கும் போது அந்த பெருமாளோட கடாட்சம் ஏற்பட்டு திருமந்திரம் காதலை ஓதினோடனே அந்த தான் முன்னாடி இருந்ததெல்லாம் மறந்து போய் அதை பெருமாட்ட முதல் பாசுரம் பாடும்போது வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், அப்படி மனசால வருத்தமா இருக்கு, நான் இத்தனை நாள் செய்த பாவங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்கேன், அதனால பாவமே செய்து பாவியானேன், அப்படி பாவியா இருந்தேன், இத்தனை நாள் உன்னை பத்தி தெரியலையே நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிக்கிறார், திருமங்கை ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். அதனால இப்படி பாவம் செய்துள்ள போதிலும் ஒப்புக்கொள்ளாதவர் சில பேர்லாம் பாவம் செஞ்சுட்டு நான் அதெல்லாம் ஒன்றும் செய்யலைன்னு ஒத்துக்காம இருப்பாளாம். அதனால நான் செய்யவில்லை என்று மறுத்து விடுவார்கள். அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது காட்டாள். நானேதான் ஆகிடுக. அப்புறம் பாவம் செய்தவன் முதலில் இசையாவிடனும் பல துன்புறுத்தலின் பேரில் ஒப்புக்கொள்வான். சில பேரெல்லாம் பாவங்கள்லாம் செஞ்சிருக்கான். அப்போ என்னன்னா பல துன்புறுத்தல்லாம் அவளை டார்ச் எல்லாம் பண்ணோடனே அவள் ஒத்துப்பாளாம். அதனால அப்படிப்பட்ட நானேதான் ஆகிடு அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒத்துக்கணும். தன்னிடம் குற்றம் இல்லாவிடனும் நான் குற்றவாளி என்று சொல்லுபவன் உயர்ந்தவன். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன்கிறதுக்கு அங்கே சொன்ன மாதிரி இங்கே உத்தமன் யாருன்னு கேட்டால் தன் பேரில் குற்றமே இருக்காது. சில பேர் உன் பேரில் குற்றத்தெல்லாம் சுமத்துவார். அதனால பரவாயில்ல, நான் குற்றவாளியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறவன் இருக்கான் இல்லையா, அதனால அவன் உத்தமன். அப்படிப்பட்ட உத்தமன் அவன் தான். அதனால நானே தான் ஆயிடுக. அப்புறம் அங்கீகரித்த பிறகும் மேன்மேலும் குற்றம் சாட்டினாலும் கோபமற்றவன். ஒருத்தரை பார்த்து நம்ம குற்றம் சொல்றோம், அவளை பார்த்து அவள் ஒத்துண்டா, நான் பண்ணது குற்றம் தான், பரவாயில்ல, குற்றமே இருக்காது, இருந்தாலும் அவள் ஒத்துண்டே நான் குற்றம் செய்தவன் ஒத்துண்டா. திரும்பி விடாமல் என்ன பண்ணா மேலே மேலே குற்றம் சுமத்துண்டே இருப்பாள். அதனால அப்படி பண்ணா கூட கோபம் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அதனால சாட்டினாலும் அப்படி அங்கீகரித்த பிறகு மேன்மேலும் குற்றம் சாட்டினாலும் கோபமற்றவன், அப்படி கோபம் இல்லாமல் இருக்கிறவன் பார்த்த உத்தமன். அதனால ஒரு சமயத்தில் பார்த்தா பரதன் சபையை கூட்டினான். பரதன் சபையெல்லாம் கூட்டி அங்கே யாரெல்லாம் வந்தான்னு கேட்டால் ராமன் காடு செல்வதுன்னு கேட்குறா, டிஸ்கஸ் பண்ணும். பரதன் இல்லாத போது தானே காட்டுக்கு போனான். அதனால பரதன் தன்னோட அரசவையை கூட்டி அங்கே எல்லாரையும் கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு கேட்குறான், அப்போ ராமன் காடு செல்வதற்கு காரணம் யார் என்று தீர்மானிக்க வேண்டும் என்றான். சொல்றான் பரதன் சொல்றான், இங்கே ராமன் காட்டுக்கு போயிட்டானே, ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு யார் காரணம் தெரியணும் இல்லையா, தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால அவையை கூட்டுறான். அதனால அவையில் உள்ள சிலர் கூறின காரணம்லாம் ஒருத்தராக ஒன்று சொல்கிறான். அதனால இதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்னா, கூனிதான் கலகம் செய்தால், கூனி கலகம்லாம் பண்ணி அதனால ராமன் கைகை கூனியோட பேச்செல்லாம் கேட்டா. அதனால கூனிதான் போய் சொன்னா இல்லையா, அதனால மந்தரை சொன்னா இல்லையா, அதனால சொன்னோடனே அவன் பேச்செல்லாம் கேட்டு அந்த கைகை என்ன பண்றா, அதனால ராமனை காட்டுக்கு அமிச்சிட்டாள். அதனால அவ தான் காரணங்கிறான். அப்புறம் சில பேர் கைகை பேச்சை கேட்டு தசரதன் தான் அரசு, ஏன்னா கைகை பேச்சை கேட்கிறார் இல்லையா தசரத ராஜா, அதனால அப்படி சொல்லி தசரத ராஜா தான் காட்டுக்கு அமிச்சதுனால அவர் தான் அதனால காரணங்கிறாளாம். சில பேர் என்ன பண்றான்னா ராமன் தான் காரணம், ஏன்னா ராமன் தான் காரணம் சொல்லல, ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு தானே காரணமாவானா அவன் என்ன பண்ணணும், தனக்கு 14 வயது நிரம்பி விட்டது, அவன் மித்ரனுக்கு சமானம். அதனால மேஜர் சொல்லுவா இல்லையா, மேஜர் ஆகிடுதான்னா அவளுக்கு அதனால ஒரு வயசானா சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகள் இத்தனை வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் வயசானா அவள்லாம் மேஜர் ஆகிட்டா அவளுக்கு தன்னை சொல்லக்கூடிய வயசு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால மித்ரனுக்கு சமானம். அதனால ராமன் தசரதை பார்த்து எனக்கு ஏற்பட்ட பாகத்தை நான் ஆட்சி செய்கிறேன், காட்டுக்கு போக சொன்னோன்னே ராமன் என்ன பண்ணியிருக்கணும், நான் மேஜர் ஆகிட்டேன், அதனால எனக்குள்ள பாகத்தை எனக்குள்ள சொத்தை பிரித்து கொடு, பரதனுக்கு உள்ளது பரதன்ட்ட கொடு, நான் என்னோட ஆட்சி நான் பண்ணிக்கிறேன் கேட்டுக்கலாமே. அதனால உனக்கு கொடுக்க சம்மதம் இல்லைன்னா என்னை காட்டுக்கு அனுப்ப என்ன உரிமைன்னு கேட்கலாம், எடுத்து பேசியிருக்கலாம் இல்லையா. தசரதை பார்த்து ராமன் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கலாம், எனக்கு உன்னோட இருக்கக்கூடிய சொத்துல என்ன சொத்து இருக்கோ, எனக்கு என்ன ஷேர் இருக்கோ அதை பிரித்து கொடு, நான் போய் ஆட்சி பண்ணிக்கிறேன், பரதனுக்கு என்ன இருக்கோ அவளுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோ, அதனால என்ன நீ காட்டுக்கு அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டிருக்கலாமே. அதனால ராமன் தான் காரணங்கிற அரசமான டிஸ்கஷன்லாம் நடக்கிறது. அதனால இதையெல்லாம் கேட்ட பரதன் எழுந்து நின்றானாம். இதெல்லாம் கேட்குறான், பரதன் கேட்குறான், இதெல்லாம் பார்த்துட்டு எழுந்து நின்று சொல்கிறான், கூனி கைகை அரசன் தசரத ராஜாவை அரசன்கிறான், ஏன்னா தகப்பனார் இருந்தாலும் அரசன், அதனால தசரத சக்கரவர்த்தி இல்லையா, அதனால அரசன். அப்புறம் ராமன் இவர்களில் எவருடைய குற்றமும் இல்லை, இவாளோட குற்றங்கள்லாம் வரிசையாக ஒன்றுன்னா சொல்லிட்டு இவாளோட குற்றமே எதுவுமே கிடையாது. அதனால அதுக்கு காரணம் என்னன்னா, நான் கைகை வயிற்றில் பிறக்காமல் இருந்தால், சரி ரொம்ப அனுபவம், ஏன்னா இவன் காரணம் என்ன தன்னை ஒத்துக்கிறான், இதனால
ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் நான் தான். ஏன்னு கேட்டால், நான் கைகை வயிற்றில் பிறந்ததுனால, அதனால தான் அவள் வந்து கைகைக்கு ஆசை வந்தது, தன்னோட பிள்ளை வந்து ஆட்சி புரியணும், ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சா இல்லையா. அதனால் நான் கைகை வயிற்றிலே பிறக்காமல் இருந்தால் இது ஏற்படுவதற்கு வழி இல்லையே. அதனால தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அதனால இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் நானே தான் ஆயிடுக. அதனால அப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி பரதன் சொல்லலாம். அதனால ராமபிரானம் தான் காடு சென்றதும் நம்முடைய முதல்ல சீதா பிராட்டி சொன்ன மாதிரி காடு சென்றதும் நம்முடைய விதி, தாயான கைகேயி, தந்தை தசரதன் இவர்கள் இதற்கு காரணம் என்று லக்ஷ்மணன் பார்த்து கோபப்படல இல்லையா. லக்ஷ்மணன் எப்போதும் பார்த்தா கோபம். அதனால நீ கோபப்படாத, இதுக்கெல்லாம் நம்மளோட விதி தான் நம்மளோட காரணம். அதனால நீ தாய் தந்தை பேரில் கோபத்தை அவ பேரில் கோபத்தை காட்டுறான் லக்ஷ்மணன். இவாள்லாம் இந்த மாதிரி பண்ணதுனால தான் நமக்கு வந்து ஆச்சு இல்லையா. தசரதன் வந்து கைகையை சொல்ல கேட்டான், நம்ம சித்தியெல்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணால், அதனால இவாள்லாம் சேர்ந்து நம்மளை காட்டுக்கு அமிச்சிட்டாலேன்னு கோபம் வருது லக்ஷ்மணனுக்கு. அந்த கோபத்தெல்லாம் காட்டாத, இது என்னன்னா நம்மளோட காடு சென்றதுக்கு நம்முடைய விதிதான் காரணம், அதனால இவாள்லாம் யாரும் காரணம் இல்லை. அதனால என்ன பயன்? அதனால நதியில் பெறுகிற தண்ணீர், ஒரு நதி போயின்னு இருக்கு, நதியில் இருக்கிற தண்ணீர் அது டேஸ்டா இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன என்பதற்கு நதியாக காரணம் இல்லையா. நதி ஓடின்னு இருக்கு, தண்ணி கொடுக்கறது, மழை பெய்யறது. அதனால அந்த மாதிரி வெள்ளம் வந்ததுன்னா அது மழை பெஞ்சுட்டு தான் இருக்கும். அதனால நதியில் ஓடுற ஜலம் பார்த்தா எப்படி இருக்கும், அது டேஸ்டா இல்லைன்னு சொல்லிட்டு அதை போய் குற்றம் சொல்ல முடியுமா? அதனால அது காரணம் இல்லை இல்லையா. அதனால இவெல்லாம் அது காரணம் இல்லை, அதுக்கெல்லாம் நம்மளோட வினைப்பயன்தான் காரணம். அதனால இதை உணர்வாயாக என்று தன்னை ஒத்துக்கிறானாம். அதனால அதுக்கு காரணம் அவள்லாம் சொல்லாத அப்படிங்கிறானாம். அதனால இந்த பாட்டில் பாகவத அபச்சாரம் அடியோடு விளக்க வேண்டும், பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறத விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால எதில் இருக்கிற பாகவதோத்தமர்கள்லாம் ஏதாவது சொன்னா கூட அதனால முனிசேட்டர்களோ பாகவதோத்தமர்களோ நம்ம வேதம் படித்தவர்களோ யாராக இருந்தாலும் அவள் வந்து உன் மேலே ஏதாவது சொன்னா அவள் சொன்னதை அவளை எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசி ஒத்துக்கணும். குற்றமே பார்த்தோம், நிறைய முன்னாடி பார்த்தோம், குற்றமே செய்யலை குற்றமே இல்லைன்னு சொன்னால் கூட ஒத்துக்கணும். குற்றமே செஞ்சுட்டே சொல்லிகிட்டே இருந்து கூட மேலே மேலே சொன்னால் கூட அதையும் வந்து ஒத்துக்கணும். அப்படி பாகவத உபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது விசேஷம். அதனால் பாகவத உபச்சாரம் பண்ணால் அதனால் என்னெல்லாம் நடக்கும்னு நிறையா பார்த்தோம். அதனால் இந்த பாட்டில் பாகவத உபச்சாரம் அடியோடு விளக்க வேண்டும் என்று நானே தான் ஆகிடுக. குற்றம் செய்தால் அவருடைய பாபம். அதனால் பாகவத அபச்சாரம் பண்ணால் என்னென்ன அப்படிலாம் பண்ணோன்னா நமக்கு பாவங்கள்லாம் வந்து சேரும். அதனால நானே தான் ஆயிடுக என்று சொல்லலாம் விசேஷமாக. அப்புறம் சோகம் என்பது உபாசன பிரகாரம். அதனால ஒரு உபாசனம்னா ஜபங்கள்லாம் பண்ணக்கூடியது. சோகம் என்று சொல்லி கொண்டு வந்தால் ஹம்ச என்று மாறிவிடுகிறது. அதனால அது திருப்பி சொல்லிடுவாங்க. சோகம் சொல்லும்போது அது வந்து எப்படி மாறுதுன்னா ஹம்ச என்று மாறிவிடுகிறது. அதனால தான் பரமஹம்சர் என்று உபாசனம் செய்பவர்களை சொல்லுவதுண்டு. அதனால உபாசனம் செய்பவர்கள்லாம் அப்படிப்பட்ட பாகவதோத்தமர்கள்லாம் பார்க்கும்போது பரமஹம்சர்கள், பரமஹம்ச அதிபராச்சாரியானாம் சொல்லுவோம் இல்லையா. அதனால ஆச்சாரியர்கள்லாம் வந்து சொல்லும்போது அதனால அப்படி பரமஹம்சர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனால தாசத்துவம் என்பது ஜீவனுக்கு ஏற்படும், அப்படி தாசமாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு ஏற்படும். ஆக சோகம் என்பது தாசோகம் என்பதில் முடியும். அதனால சோகம்னா தாசோகம், தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதனால ஜீவாத்மாவும் பரம்பொருளுக்கும் ஒரு வகையில் அபேதம். அதனால ஆப்போசிட் வேல்யூஸ் சொல்லுவோம் இல்லையா, ஆப்போசிட் வேல்யூஸ் சொல்லுவோம் இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஜீவாத்மாவும் பரம்பொருளும் ஒரு வகையில் அபேதம், ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஒரு வகையில் பேதம் என்பது இங்கு புலப்படும். பேதம்னா அபேதம், ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானவை. பேதம் அபேதம் இது என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானவை. இப்போ ராத்திரின்னா பகல் இருக்கும், அது ராத்திரி பகல் இல்லாமல் ராத்திரி இல்லை, ராத்திரி இல்லாமல் பகல் இல்லை. அதனால முரண்பாடானவை, பொருத்தம் உள்ளதாக ஆகாது. அதனால ஆத்மபாவத்தை முன்னிட்டு அபேதம் வரலாம். அதனால ஆத்மபாவத்தை முன்னிட்டு அபேதம் வரலாம். ஆயினும் நரசிம்மம் என்பது ஒருவரே தான். நரசிம்மம்னு சொல்லும்போது நம்ம ஒருத்தரை தான் சொல்லும். அதனால நாம் நரம் என்றும் சிம்மம் என்றும் தனித்தனியாக சொல்றோம். அதனால ஒரே ஒரு அவதாரத்தில் பார்த்தா நரம் கலந்து சிங்கமா இருக்கான் இல்லையா, ரெண்டுமே ஒரே இதுதான். அதனால எனக்கு அதே போல் இங்கும் நான் என்று சொல்லக்கூடிய பொருளும் இந்த பாசுரத்தில் சொல்லலாம். இப்பாசுரத்தில் பாகவதோபச்சாரம் அடியோடு தவிர்க்க வேண்டும். அதனால அவர்களிடம் குற்றம் செய்தால் அவர்களுடைய பாவம் நமக்கு வந்துவிடும். குற்றம் செஞ்சோன்னா அவர்களோட பாவங்களாக நமக்கு வந்துடும். அதனால் பாகவதர்கள் தான் உத்தமர்கள், பகவானுக்கு பிரியவர்கள். அதனால இவெல்லாம் பார்த்தா பாகவதோத்தமர்களாக ரொம்ப விசேஷமாக இங்கே அவளை பற்றி இந்த பாசுரத்தில் ரொம்ப விளக்கம். இன்னும் நிறையா வாக்கியாதர்கள்லாம் சொல்லும்போது பாகவதாரை பற்றி ரொம்ப விசேஷமாக அனுபவிப்பார். அதனால் நமக்கு இது கிடைக்கிற அவகாசத்தில் நெட்ஷலாக என்ன சொல்லுவோன்னா நம்ம பாகவத உபச்சாரம் பண்ணக்கூடாது. அதனால நம்ம பாகவத உத்தமர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதனால சில பேர்கள்லாம் பாகவத உபச்சாரம் பண்ணால் அதுக்கு தகுந்த பலன்லாம் கிடைக்கிறது இல்லையா.
கண்ணாலே நிறையா பார்த்து நிற்கும். அப்படிலாம் இல்லாமல் பாகவதோத்தமர்களை நம்ம நிந்திக்க கூடாது. அதனால அவர்கள் குற்றம் செய்தாலும் அவர்களுடைய பாவம் நமக்கு வந்துவிடும் சொல்லலாம். அதனால இந்த பாசுரத்தில் நானேதான் ஆயிடுக இன்னும் ரொம்ப விசேஷமான பதிவாடலாம். அதனால நானேதான் ஆயிடுகன்னா அப்படிப்பட்ட விசேஷாரமான ஒரு விஷயம் சொல்லக்கூடியது இந்த பாசுரத்தில். ஒல்ல நீ போதா உனக்கென்ன வேறுடையை, உள்ளிருக்கும் பெண்ணு நான் தான் குற்றவாளி என்று ஒப்புக்கொண்டும் வெளியில வரல. சரி, அதெல்லாம் சரி, இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டேன், நான் தான் ஒத்துட்டேன்னா வெளியில் வர காணுமே, இன்னும் உள்ளே படுத்துருக்கே. அதனால ஒருத்தருக்கு ஒரு சம்பாஷணைகள் நடக்குது இல்லையா, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக சொல்றா இல்லையா. அதனால அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள்லாம் நானே தான் ஒத்துக்கிறாளாம். ஒத்துண்டாச்சு நீ வந்து, அதனால வெளியில வர காணுமே, இன்னும் படுத்துருக்கே. அதனால உள்ளே இருக்கும் பெண் நான் தான் குற்றவாளின்னு ஒப்புக்கொண்டும் வெளியில வரல. அதனால சேலை ஆபரணங்கள் இவைகளால் அலங்காரம், ஏன்னா சில பேர்லாம் ட்ரெஸ் பண்ணிப்பா வெளியில போகணுன்னு. அவள்கிட்ட சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எங்கேயோ வெளியில் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவள் பண்ண ஆரம்பிச்சிடும். 2 மணிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிப்பாள். அதனால் ஆபரணங்கள்லாம் இருக்கும், அவள் அலங்காரங்களாக இருக்கும், அவளுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துப்பாள். அதனால் என்னெல்லாம் அவள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பண்ணி வைக்கலாலும் நாட்டில், அதுக்கு முன்னாடி மற்ற வேலைகள்லாம் கவனிக்க மாட்டாள். அது மாத்திரம் அலங்காரத்தில் ஈடுபட்டு இருக்கா. அந்த மாதிரி இவள் என்ன பண்ணிருக்கான்னு அலங்காரத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். அதனால் வர காணும் போல இருக்குது. அதனால் கூப்பிட்டு எழுந்துட்டாச்சு, பதில் சொல்லியாச்சு, தூங்கலை, ரெடி ஆகிட்டேன், இது வந்துட்டேன்னு கூப்பிட்றேன். ஆனால் வர காணுமே, இன்னும் வெளியில் போய் வாசலில் போய் காத்து நிற்பாள். நிறைய பேர் ஆற்றுல வெளியில் போகும்போது அவள்லாம் ஆண்கள்லாம் பார்த்தா ரெடியாக போய் காத்து நிற்பா. உள்ளே இருக்கிறவாளை கூப்பிடுவா, வான்னு கூப்பிட்டா இதோ வந்துட்டேன் ஆனால் வர காணும். என்ன அவள் என்ன பண்ணிருப்பா, அவளோட அந்த அலங்காரங்கள்லாம் முடிஞ்சிருக்காது. அந்த மாதிரி இவள் என்ன பண்ணுறான்னா உள்ளே படுத்துன்னு இருக்கா, இதோ வந்துட்டேன்னு சொல்கிறா, கூப்பிட்றா, இன்னும் எழுந்துன்னு வர காணும். அது என்ன காரணம்னு சொல்லான்னா அந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்குது. அதனால் பாகவதருடைய குழாம் புகுந்து எம்பெருமான சேவிப்பு தான் உயர்ந்தது. அதனால ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள்லாம் எப்படி பண்ணியிருக்கோமோ சாதாரணமாக வந்துடும். ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்காது. அவளோட பாகவதவர்களோட சேர்ந்து குழாமத்தில் அவளோட சேர்ந்து நம்ம பகவான் அனுபவிப்பு தான் முக்கியமான விஷயம் இங்கே. அதனால சீக்கிரமாக எங்கள் கோட்டியில் வந்து சீக்கிரமாக எழுந்துனுவா. அதனால ஒல்ல நீ போதா உனக்கு என்ன வேறுடையை, அப்படிப்பட்ட வேற்றுமையெல்லாம் இல்லாமல் வா. உள்ளே இருப்ப சொல்லலாம் எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சா கேட்பா இல்லையா. அதனால நம்ம எல்லாரும் கோட்டியாக போகணும், ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம், அங்கேயாவது டூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம் சொன்னோடனே அங்கே இருக்க கடைசியாக ஒருத்தர் வரத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஃபோன் பண்ணுவாள். ஃபோன் பண்ணி இன்னும் வர காணுமே, லேட் ஆச்சு, நீ தான் பாக்கி வரணும்னு எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்பாள். அது மாதிரி இந்த நோன்பு நோற்பதற்காக 5 லட்சம் பெண்களும் இருப்பதாக நினைத்து ஒருத்தராக எழுப்பின் வரார் இல்லையா. அதனால் கடைசி பெண் தான் இவள். அதனால் அவளுக்கு உள்ளேருந்து கேட்குறாளாம் எல்லாரும் போந்தாரோ, வந்தாச்சா, எல்லாரும் வந்தாச்சா. அவள் சொல்லலாம் இந்த பெண் லௌகிகமான ஆபரணங்கள் ஆசை உள்ளவள் என்று கருதி விட்டீர்களே. நான் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சின்னு இருக்கே, நான் அந்த மாதிரி லௌகிகமான இருக்கிற ஆபரணங்கள்லாம் ஆசையோடு வெளியில் வரலன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கே, அதெல்லாம் கிடையாது. அனைவரும் வரவில்லை என்று எல்லாரும் வரலையோன்னு சொல்லிட்டு சில பேர் சால்சாப்லாம் சொல்லுவாள். சில விஷயங்கள்லாம் சொன்னால் அதனால் அதை உடனே ஒத்துக்க மாட்டாள். அது ஒத்துக்காமல் அதுக்கு வேண்டிய ஏதோ எதிர் விஷயங்கள்லாம் சொல்லுவாள். அதனால் எப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணுவா இல்லையா. அதனால் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆபரணங்கள்லாம் தரிச்சுருக்கேன், வெளியில் வர காணும், அதனால ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை போய் அப்படி சாதாரணமாக நினச்சிட்டு நான் ஏன் வரலன்னா இன்னும் எல்லாரும் வரல போல இருக்குது, அதனால் வரலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறாளாம். அதனால் போதரை அதனால் உள்ளே இருப்பல் சொல்லாலும் ஒல்லை நீ போதா உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தெண்ணிக்குள், நீ எங்கள் கோட்டில் வந்து சேர்ந்துக்கோ, எல்லாரும் வந்தாச்சுன்னு வந்து கணக்கு பண்ணி பாரு. ஏன்னா இத்தனை பேர் நாங்கள் அத்தனை பேர் இருக்கமான்னு வந்து நீ வெளியில் பார்த்தா தான் தெரியும் இல்லையா. உள்ளே உட்காண்டே எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்டுதான் எப்படி. நாங்கள் எல்லாரும் வந்தாச்சு, உன்னோட வீட்டு வாசப்படியில் வந்து காத்துருக்கோம், எல்லாரும் வந்தாச்சா, நீ வந்து எண்ணிக்கோங்கிறான், கவுண்ட் பண்ணிக்கோ, எல்லாரும் வந்தாச்சா. எல்லாரும் போந்தாரோ போந்தன்னைக்குள் வல்லானை கொன்றானை. அதனால கையால் தொட்டு வணங்கு. அத்தனை பேரும் வந்திருக்கோம், நாங்கள்லாம் பாகவதோத்தமர்கள், அவளெல்லாம் வந்து அவளெல்லாம் வந்து சேவிச்சுக்கோ, அதனால தொட்டு வணங்கு. அதனால அவளுடைய திருமேனி ஸ்பர்சம் உனக்கும் ஏற்படும் எங்களுக்கும் ஏற்படும். ஒருத்தர் பரஸ்பரம் இல்லையா. இப்போ பார்க்குறோம் 2 பேர் அவள் ஆச்சாரியர்கள்லாம் பார்க்கும்போது, பெரியவாள்லாம் பாகவதோத்தமர்கள்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவா, ஒருத்தர் ரோடாக இருந்தாலும் விழுந்து ஒருத்தர் சேவிச்சுப்பாங்க, அங்கே கீழே விழுந்து வணங்குவான். அதனால் தண்டம் சமர்ப்பிப்பான்னு சொல்லுவோம். அதனால பார்த்தா ரெண்டு பெரியவாள்லாம் வந்து பாகவதோத்தமர்களாக இருக்கட்டும், 2 ஆச்சாரியர் ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் வணங்கிப்பான்னு கேட்டால் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமேனி ஸ்பர்சம் ஒருத்தருக்கும் அவளுக்கும் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவாள்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த சக்தி அவளுக்கும் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் பார்த்தா இவள் 2 பேரும் பார்த்தா இந்த 2 கோஷ்டியுமே வந்து சிறந்த குணம் படைத்தவர்கள் தான் இல்லையா. வெளியில் இருக்கிறவாளும் சரி உள்ளே இருக்கிறவாளும் 2 பேரும் பாகவதோத்தமர்கள். அதனால உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அந்த அந்த இதெல்லாம் ஸ்பர்சம்லாம் ஏற்படும். அதனால திருமேனி ஸ்பர்சம் கிடைக்கும், அதனால எங்களுக்கும் ஏற்படும், எழுந்துக்கும் சொல்லலாம். போதரி கண்ணினாய், அதனால வல்லானை கொன்றானே மாற்றானே மாற்றழிக்க வல்லானே
போந்தன்னைக்குள்ள வந்து எண்ணிக்கோ, கவுண்ட் பண்ணிக்கோ, நாங்களாம் எல்லாருமே வந்தாச்சு, ஒருத்தர் கூட பாக்கி இல்லை, எல்லாரும் உனக்கோசம் தான் வெயிட் பண்ணிருக்கோம் சொன்னோடனே அப்படிப்பட்ட வல்லானை இது வரைக்கும் அவளை கூப்பிடா எழுப்புறாங்கிற மாதிரி பார்த்து வந்தோம். இதுக்கெல்லாம் எதுக்கோசரம் இதெல்லாம் பண்றோம்னு கேட்டா, அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரம்பாவா, அப்படிப்பட்ட குணங்கள் படைத்தவன் யாருன்னு கேட்டா கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணன் கண்ணன் இல்லையா, அவனை பற்றி சொல்ல, அவனை பாடத்துக்கோசரம் தான் நம்ம விரதமெல்லாம் இருக்கோம், நோன்பெல்லாம் நோக்கிறோம், அவனை பாடத்துக்கோசரம் உன்னை கூப்பிடுறோம், நாங்கள்லாம் வாசலில் வந்து காத்துருக்கோம், நீ வா காத்துக்கோ, வந்து சீக்கிரமா வான்னு சொல்லி கூப்பிட்றாலும் காத்திருக்காம இன்னும் மேலே மேலே எங்களால் காத்து நிற்க முடியாது, அதனால நீ சீக்கிரமா வான்னு சொல்லி கூப்பிடலாம். அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டா வல்லானை குவலையாபீடம் என்ற பலிஷ்ட யானையை கொண்டவன் அவன். அப்படி அந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதனால சத்ருக்களை அழிப்புவன், அதனால குவலையாபீடங்கிற அந்த யானையெல்லாம் சண்டையெல்லாம் போட்டு அழிச்சான் இல்லையா கிருஷ்ணன், அதனால சானோரன் முஷ்டிகன் இவர்களையும் வென்றவன். அப்ப சானோரன் முஷ்டிகன் இவாளெல்லாம் வந்து பலிஷ்டர்கள்லாம் கூட்டு இந்த சின்ன குழந்தைகளோட சண்டையெல்லாம் போட வச்சா இல்லையா, அந்த கம்சன் பண்ணா இல்லையா, அந்த மாதிரி. அதனால அந்த ஹரி, அதனால அவனை என்னுடன் சேர்த்து பாடு, அதனால சொல்றாள், நாங்கள்லாம் சேர்ந்து பாடும்போது நீயும் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பாடும், தனியா பாடின்னு இருக்காத. வல்லானை கொன்றானை, அப்புறம் குவலையாபீடத்தை கொண்டது போல் பெண்மை என்கிற மதத்தையும் போர்க்கடித்தவன். அதனால பெண்கள்லாம் பார்த்தா முதல்ல ஒருத்தரை எழுப்பும்போது அவள் ரொம்ப கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் சொல்ற மாதிரி சொல்லுவா இல்லையா, ரொம்ப மதம்னு அப்படி வந்து அவளுக்கு வந்து ரொம்ப, அதனால மதம் அவள் யானையெல்லாம் என்ன பண்ணும் மதம் பிடிச்சிருக்கும் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி செருக்கோடு இருக்கக்கூடியனால வார்த்தைகள்லாம் பலவிதமாக உபயோகிக்கிறார். அதனால செருக்கோடு உள்ளப்படுத்தினுக்கா, பணக்கார பெண்ணா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பார்த்த முன்னாடி பாசுரங்கள்லாம். அப்படிப்பட்ட அந்த மதத்தையும் போக்கக்கூடியவன் அவன் கிருஷ்ண பரமாத்மா, குவலையாபீடத்தை கொண்ட மாதிரி நம்மளை கண்ணனோடு சேர ஒட்டாதபடி இடையர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், அங்கே இருக்க இடையர்கள்லாம் நம்மளெல்லாம் கண்ணனோட சேர வெட்டாம அவள்லாம் நினைத்தா அவர்களுடைய சங்கல்பத்தையும் அழித்தவன் இங்கு. அப்படிப்பட்ட அவள்லாம் நினைச்சா கூட அவளெல்லாம் வந்து அவளோட சங்கல்பந்தான் அவளோட இருக்கக்கூடிய ஒட்டாதபடி இருக்கக்கூடிய அவளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய, அதனால சொல்லுவோம் இல்லையா கர்ப்பம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் கிருஷ்ணன். அந்த அப்படிப்பட்டவன் வல்லானை வென்றவன், அவனை வந்து சங்கல்பத்தையும் அழித்தவன். அதனால இங்கு மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாற்றாரை மாற்றழிக்கன்னா பகைவர்களுடைய வேறு விதமான நினைவை போக்க அடிக்க வல்லமை பெற்றவன். பகைவர்களாக இருக்கா இல்லையா, அவளெல்லாம் பார்த்தா அவளோட வேறு விதமான நினைவு, அதனால எண்ணங்கள்லாம் வேறு விதமாக இருக்குமாம். அதனால இந்திரனுக்கு என்று ஆயர்பாடியில் பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். இந்திர பூஜையெல்லாம் பண்ணா இல்லையா, அங்கே நம் போல் உள்ளவர் இருந்தன் இவன். அதனால கிருஷ்ணன் சொல்லலாம், இவன் இந்திரன் யாருன்னு நினச்சிருக்க, இவனுக்கு போய் ஏன் பூஜையெல்லாம் பண்ணுறேன், அவன் நம்மள மாதிரி இருக்கிறவன் தானே, அதனால நாம் இவனுக்கு ஏன் பூஜையெல்லாம் செய்யணும், அதனால பசுக்கள் முதலியர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடியது, அவளுக்கெல்லாம் பூஜை பண்ணோன்னா கோவர்தன மலையெல்லாம் பூஜை செய்யணும், கோவர்தன கிரியெல்லாம் அதெல்லாம் பார்த்தோம், அந்த கதைகள்லாம் தெரியும். அதனால அவர்களை எண்ணத்தை மாற்றினான், அங்கே இருக்கிறவாளோட எண்ணத்தை அவள்லாம் ரொம்ப வருஷம் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்கா. இந்திரன் கூட பார்த்தா டைரியில் எழுதி வச்சுருப்பான், இந்த டேட்டில் இந்த இடத்துல இந்த கோவர்தனத்தில் நமக்கு ஒரு பூஜை நடக்கும், அதனால கூப்பிடுவா, இன்விடேஷன் வரும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கான். இவாளெல்லாம் என்ன பண்ணுறான்னு அங்கே இருக்கிறவாளோட எண்ணத்தை மாற்றக்கூடியவன், அதனால அப்படி மாற்றினான். அதனால இந்திரனோட கர்வத்தையும் அழித்தான். இந்திரன் கர்வத்தோடு இருக்கான் இல்லையா, மழையெல்லாம் கொஞ்சம் எல்லாம் அங்கே வந்து அந்த கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதனால அப்படிப்பட்ட இந்திரனுக்கு கர்வத்தினால, தான் உயர்ந்தவன் கர்வத்தினால இருக்கக்கூடிய அந்த கர்வத்தையும் அழித்தான். அதனால மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. அப்புறம் மாயாவியான பெருமான் என்ன பண்ணான், இதை உணர்ந்த என்ன பண்ணான், அடுத்து மலையை பூஜிக்கணும், அதனால மாடு அந்த அபிப்பிராயத்தை மாற்றினான். துரியோதனன் என்ன பண்ணான், தூது செல்ல வந்த கிருஷ்ணனை அவமதிக்க எண்ணி என்ன பண்ணுறான், தூது செய்ய வந்து கிருஷ்ணன் வந்திருக்கான், அவனை அவமானம் பண்ணோன்னு மாயால் ஆசனத்தை ஏற்படுத்தி அதன் உள்ளே வீரர்களை இருக்கச் செய்து கண்ணனை இம்சிக்க நினைத்தான். அந்த சண்டையெல்லாம் மகாபாரத கதையெல்லாம் சொல்லலாம். கிருஷ்ணனை வந்து அவன் தூதுவனாக வருவான், அவனை இம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீரர்கள்லாம் வச்சுன்னு பண்ணானாம். அப்படிப்பட்ட அவளெல்லாம் மாற்றி விட்டாவும். அதனால அப்படிப்பட்ட மாயனை பற்றி முன்பாசுரங்கள்லாம் பார்த்தோம், எப்படிப்பட்ட மாயன், அவனோட லீலைகள்லாம் பார்த்தோம். அதனால மாயனை மண் என்று எழுப்பும் முதல் பாசுரத்தில் சொல்லப்பட்டது. அதனால அந்த மாயனைங்கிற பாசுரத்தில் ஆரம்பித்து அவன் கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணான், எப்படிப்பட்ட மாயன்னு சொல்லுவோம். அதனால் இங்கே பகைவர்களை இவன் தோல்வி அடையும்படி செய்வான். அதனால் பகைவர்கள்லாம் என்னென்னா தோல்வி அடையிறது தான். இவனை கிருஷ்ணனை வந்து வெள்ளத்துக்கோசரம் வாழான். அதனால் கிருஷ்ணனை வெல்லணுன்னு யாரால முடியுமா, அவள் பகைவர்களாம் தோற்று தான் போவாள். அதனால் அப்படி பகைவர்களாம் மாற்றழிக்க வல்லானை மாற்றாரை மாற்றழிக்க பகைவர்களை தோற்றுவிட செய்யக்கூடியவன் அவன், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. அப்படிப்பட்ட அர்ஜுனன் என்னென்னா அடுத்த ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறார். அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணான், தன் புதல்வரான அபிமன்யுவின் மரணத்தை கேட்டு அவன் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். அர்ஜுனன் ரொம்ப அழறான். அதனால் புத்திர சோகம் அவனுக்கு ஆற்ற முடியல, அழுதுண்டே இருக்கான். இதை அவனையும் மிஞ்சி ஒரே ரொம்ப அழுக, அவனை தாங்க முடியாத ரொம்ப அழுதுன்னு இருக்கான், புத்திர சோகம்.
இதை நிறுத்த கண்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு ஐடியா பண்ணான். என்ன பண்ணான், அங்கே அழுகின்ற அர்ஜுனன் மார்பில் இவன் விழுந்தான். அர்ஜுனோட மார்பில் போய் கட்டின்டான், விழுந்தான். கிருஷ்ணன் விழுந்தான். என்ன பண்ணுறான், அழுது புரண்டான். அவன் எப்படி அழறான்னா, அர்ஜுனன் அழுறதை விட ஜாஸ்தி அழ ஆரம்பிச்சுக்கிறான் கிருஷ்ணன். அழுதுண்டே இருக்கான் பார்க்குறான். ஏன்னா புத்திர சோகத்தோட அர்ஜுனன் பார்த்தான். இவனை பார்த்து, என்னடா கிருஷ்ணன் திடீர்னு இப்படி அழறானே, நம்ம தான் புத்திர சோகத்தில் இருக்கேன், நம்ம இப்படி அழுதுன்னு இருக்குமே, அதை என்னை விட ஜாஸ்தியாக அழறானே, அதனால் சோகம் பன்மடங்கு ஆகிவிட்டதே சொல்லி கேட்குறான் கண்ணன்ட்ட பார்த்து, அழுகையை பார்த்து. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா, அர்ஜுனனோட அழுகையை நிறுத்தணும்னு பார்க்குறானாம். அர்ஜுனன் கிருஷ்ணனோட அழுகையை நிறுத்தத்துக்கோசரம் மாறுதல் சொல்ல வேண்டியதாயிருக்கு. அதனால் நீ அழாத, பரவாயில்ல, என்னோட புத்திரன் நீ இருந்தாலும் நீ இப்படி வந்து நீ ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்ட. ஏன்னா அர்ஜுன் கிருஷ்ணனை பார்த்து, என்னை விட நீ பன்மடங்கு அழுகிறாயே, அதனால எதுக்கு ரொம்ப அழறையே, அதனால ஏன்னா உன்னோட மருமான் இறந்து விட்டான் என்று காரணமா, அவனோட மருமான் வந்து இறந்துட்டான், அழறையா, ரொம்ப ஜாஸ்தி இருக்கே, நான் அழறதை விட புத்திர சுகத்தில் அழறதை விட ஜாஸ்தி இருக்கே, இங்கே நீ அழ வேண்டுமா. அதனால கண்ணன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் சமாளித்து கொண்டு பதில் சொல்லானா, அபிமன்யு இறந்த காரணத்திற்கோ நான் அழலை, நீ நினச்சிக்கிற மாதிரி நான் அபிமன்யு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நான் அழலை. 18 அத்தியாயம் உள்ள பகவத்கீதையை உபதேசம் பெற்றும் உனக்கு இன்னும் தத்துவ ஞானம் பிறக்கலையே, அதனால அவனுக்கு 18 அத்தியாயம் கொண்ட பகவத்கீதையெல்லாம் உபதேசம் பண்ணேன். அதில் எத்தனை விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அத்தனை விஷயங்களை சொல்லி கூட உனக்கு இன்னும் தத்துவ ஞானம் பிறக்கலை, இப்படிப்பட்டவனுக்கு உபதேசம் செய்தேனே என்று அழுதேன்னு சொல்லான் கண்ணன். சொல்லும்போது, இப்படிப்பட்ட உனக்கு போய் நான் போய் இந்த பகவத்கீதை உபதேசம் பண்ணேனே, 18 அத்தியாயங்கள் கொண்ட எத்தனை விஷயங்கள்லாம், ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேனே, இதை தெரிஞ்சுனே இப்படி இருக்கே, அதனால இதை போய் நான் உனக்கு உபதேசம் பண்ணேனேன்னு சொல்லிட்டு அழுதேனே தவிர இந்த அபிமன்யு இறந்தான்னு சொல்லிட்டு நான் அழலைங்கிறான கிருஷ்ணன். அதனால அப்படி விசேஷமாக மாற்றாரே மாற்றழைக்க வல்லானே மாயனை பாடேலோரம்பாவாய், மாயன்னா அப்படிப்பட்ட மாயன் நாவற்பழக்காரி கதையெல்லாம் பார்த்தோம். கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், பழத்தை விற்கவில்லை, அதனால நாவப்பழக்காரி வீட்டு வாசலில் வரான். அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், குழந்தை இல்லையா, வீட்டில் அந்த காலத்தில் பாட்டர் பார்ப்போம், ஊர்லெல்லாம் வில்லேஜெலாம் பார்த்தா வாசலில் ஏதாவது விற்கிறதுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், வீட்டிலேருந்து ஒரு 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 பொடி அரிசி கொடுப்போம், அவள் ஏதோ பழங்கள் கொடுப்பா, காய்கறி கொடுப்பா. அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், நாவற்பழம் என்ன பார்த்தோம், கிருஷ்ண ஜெயந்தி போது கிருஷ்ணனுக்கு பிடிச்சி நாவற்பழம், மற்ற பழங்களை விட நாவற்பழம் பிடிக்கும், வைப்போம் இல்லையா. கிருஷ்ண ஜெயந்தி போது அந்த அந்த மற்ற பழங்கள்லாம் வாங்கும்போது நாவற்பழம் நிச்சயமாக இருக்கும், நாவற்பழம்லாம் வாங்கி வைப்போம். அதனால் அந்த நாவற்பழத்துக்கு மேலே அவனுக்கு ஆசை ஜாஸ்தி. அதனால் நாவற்பழத்தை எடுத்துன்னு வருவான். நாவற்பழத்தை எடுத்துன்னு வந்து அந்த வாங்கணுங்கிறதுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுவான், அங்கேருந்து ஒரு கை நிறைய அரிசி எடுத்துன்னு, நெல்லோ அரிசி ஏதோ எடுத்துன்னு வரும். அந்த குழந்தை எடுத்துன்னு வந்து, சின்ன குழந்தை இல்லையா, கையில் பார்த்தா எதுவுமே இருக்காது, கடைசியில் எல்லாமே வீடு பூரா விழுந்துட்டே இருக்கும் அந்த ஓட்ட கையில். அப்படி வரும்போது கீழே வந்து பார்த்தா நாவற்பழக்காரி கிட்ட வரும்போது பார்த்தா எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த கிருஷ்ணனோட கையில் பார்த்தா சங்கரேகை பார்க்குறாளாம், சக்கரரேகை பார்க்குறாளாம். அந்த நாவற்பழக்காரி என்ன நினச்சிருக்காளாம், என்னோட ஜென்ம சாபல்யம் ஆகிடுத்து, நான் உன்னோட பழத்தை நான் விற்கவில்லை, என்னுடைய ஆத்ம பாரத்தை உன்னிடம் சமர்ப்பிக்கிறதுக்கோசரம் வந்திருக்கேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறாளாம் என்று சொல்லி தன்னை ஃபுல்லாக கொடுத்துட்டு கூடையில் இருக்கிற நாவப்பழத்தையும் கொடுத்தாளாம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அங்கே மாயையினால் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், அப்படிப்பட்ட அந்த அவளுக்கு அவள் வீட்டுக்கு திரும்பி போகும்போது பார்த்தா அவள் கூடையில் பார்த்தா அப்படி விலை உயர்ந்த, அதனால் மரகதங்கள், ரத்தனங்கள், அப்படி தங்கம், அது மாதிரி அதனால் வைரம் வைடூரியம் சொல்லுவோம் இல்லையா, அது அத்தனை நிரம்பி இருக்கான் கூடையில். அப்படி மாயனாக இருக்கக்கூடியவன் அவன். அதனால் அப்படிப்பட்ட பழத்தை மாத்திரம் நான் விற்கலை, என்னையே நான் உங்கள்கிட்ட வித்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாளாம். அப்படிப்பட்ட மாயினால அவன் மாயனை பாடேலோரம்பாவாய், அப்படிப்பட்ட மாயன் வந்து. அதனால் எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லன்றடை மின் அங்கமேற் போதருகின்றேன், வல்லேவன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிரதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயுடுக, ஒல்ல நீ போதா உனக்கென்ன வேறுடை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னைக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய். இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறதுக்கு வந்திருக்கோம்னா, இப்படிப்பட்ட வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, அப்படிப்பட்ட மாயன் அவனை பாடத்துக்கோசரம் வா சொல்லி கூப்பிட்றாளாம். எல்லாரும் நாங்கள்லாம் வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்து விரதம் இருக்கோம், நோன்பு இருக்கோம், பாடின்னு இருக்கோம், பக்தி பாடல்கள்லாம் பாடுறோம், பஜனைகள்லாம் பாடுறோம். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்து அவனோட பற்றி அவனோட விஷயங்கள்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்டவன் அவன், அப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்கக்கூடியவன் அவன், அப்படிப்பட்ட வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய கிளேசத்தை அழிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும். நீ ஏந்துக்கோ தூங்கு சொல்லி எல்லாரும் எழுப்பியாச்சு. 5 லட்சம் பெண்கள் எல்லாரும் ரெடி ஆயாச்சு. 5 லட்சம் ஏன்னா இத்தனை கோபிகள்லாம் ஆரம்பத்திலே விரதம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஆயிரப்பாடி பெண்கள்லாம் எல்லாரும் 5 லட்சம் கோபிகளாக நினைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க, நோக்க ஆரம்பிக்கிறாள் இல்லையா. அதனால ஒரு வீட்லேயும் போய் ஒரு பெண்ணாக எழுப்பியாச்சு. 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும்
ஒரு பெண்ணாக எழுப்பி அந்த பெண்களோட குணநலங்கள் எல்லாத்தையும் பார்த்து விசேஷமாக அனுபவித்தோம். அடுத்தது கிருஷ்ணனை எழுப்பணும். கிருஷ்ணனை எழுப்பணும் என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஒரு வீட்டுக்கு போய் யாராவது கூப்பிடணுன்னா பெரிய பெரிய கம்யூனிட்டி இருக்கும், பெரிய அரண்மனை இருக்கும், ராஜா வீட்டாக இருக்கும். அதனால் உள்ளே போய் என்ன பண்ணணும்? யாராவது கூப்பிடணுன்னா உள்ளே டேரெக்டாக உள்ளே போக முடியுமா? போக முடியாது இல்லையா? அதனால் அங்கே செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பான். இப்போ சின்ன அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னா அவள் வீட்டுக்கு போகணுன்னா இப்போ நிறையா பார்க்கலாம். அங்கேருந்து அவளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அதில் மை கேட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. அங்கே பார்த்தா கேமராவில் பார்ப்பா, அப்போ கதவை திறக்கலாம், இன்ஃபர்மேஷன் கொடுப்பா, கதவை திறங்கும்போ வேண்டாங்கிற அது மாதிரி நிறையா இப்போ டெக்னாலஜிலாம் நிறையா வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பார்த்தா வாயிற்காப்பாளன் தான். அதனால் அடுத்த பாசுரத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, குடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், அப்படிப்பட்ட அந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, அந்த வாயிற்காப்பாளர்களை எழுப்புகிறார். வாயிற்காப்பாளர்கள் நம்ம பார்த்தா கோவிலெல்லாம் பார்த்தா அதனால் பார்த்தா வாயிற்காப்பாளர்களாக இருப்பாள் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட வாயிற்காப்பாளர்களை எழுப்புறாளாம். எழுப்பி தான் உள்ளே போய் கிருஷ்ணன் தூங்குறான். கிருஷ்ணன் தூங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மாதிரிலாம் எழுப்பணும். அடுத்தடுத்த பாசுரத்தை பார்க்கலாம். அதனால் இந்த பாசுரத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, குடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமையரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நேநிலைக்கதவம் நீ கேலோகரம்பாவான். வாயிற்காப்பான் அம்மாலாம் கூப்பிட்றாரு. என்னன்னு பார்க்கலாம். அதை பற்றி எப்படி அவள் என்ன ஒருத்தரையும் கூப்பிடும்போது அவளை ப்ரைஸ் பண்ணி சொன்னாதான் அவளுக்கு வேலை நடக்கும் இல்லையா? அதனால் ஒரு வேலை நடக்கணும்னா அவளை எப்படி நம்ம வச்சுக்கணும், எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா நம்ம கற்றுக் கொடுக்குறாதில்ல. அதனால தான் பார்த்தா அந்த ஒரு வேலை வாங்குறதுங்கிறது சாதாரணமாக இன்னொருத்தரை வச்சுட்டு வீட்டிலலாம் இப்போ சர்வன்ட் மேடோ அதனால் சர்வெண்ட்டோ வச்சுன்னு வேலை வாங்குறதுன்னா அவளை அந்த மாதிரி பேசி தான் நிச்சயமாக பேசணும்னு சொல்லுவாள் இல்லையா? அந்த மாதிரிலாம் பேசி தான் வேலை வாங்கணும். அதனால் இவள் அந்த கிருஷ்ணனை பார்க்கணும், உள்ளுக்குள்ளே போகணுன்னா அப்படிப்பட்ட அந்த அங்கே இருக்கிறவாள் இருக்கா இல்லையா? அந்த துவாரபாலகர்கள்லாம் இருக்கா இல்லையா? அவளோட இப்படியெல்லாம் பேசுகிறா, கான்வர்சேஷனாக நடக்கிறது. அந்த பாசுரத்தை இந்த நாயகனா இந்த பாசுரத்தில் நாளை பார்க்கலாம். சதமகமணிநீலா சாருகல்காரகஸ்தா தனவரணமிதாங்கி சாந்திரவா செல்ல சிந்து நலகவனிகிதா விஸ்தக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான திருவாழிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வாக பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.